guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான ஸ்டோரி லைன் கொண்ட ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஒரு நியூஸ் சேனலில் இந்த கண்ட்ரியில் 30 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ஒரு லாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னலான்னா 22 வயசுக்கு மேலே உள்ள யாருமே அந்த கண்ட்ரியில் சிங்கிளாக இருக்க முடியாது. அப்படி நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கான மேட்ச் மேக்கிங் வேலையை பார்த்து உங்களுக்கான கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை பாய் ஃப்ரெண்டை செட் பண்ணி தருவாங்க. அவங்கள நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான சிங்கிள் டேக்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் இயர் பை இயர் கேட்டுக்கிட்டே இருக்கணும் மேரேஜ் பண்ணுற வரைக்கும். ஸோ இதான் அந்தலாம் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்க லேடி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, ஜின்ரனுக்கு இந்த வருஷம் தானே 22 வயசு முடியுது அப்படின்னு சொல்லி, அவளை பற்றி ஏன் இப்போ பேசுகிற, அவள் என் பொண்ணே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட அப்பா கோவமாக சொல்கிறாங்க. அடுத்த கட்டில் ஒரு கிளிப்பிங் காமிக்கிறாங்க. அதில் ஹீரோயின் இந்த வீட்டை விட்டு அடித்து விரட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அவளோட ஸ்டெப் சிஸ்டர். நான் சி ஃபேமிலியோட மூத்த பொண்ணு, என்ன எப்படி நீ வெளியே விரட்டலாம் அப்படின்னு அவ கேட்க, என்னோட அம்மா சி ஃபேமிலியில மேரேஜ் பண்ணிட்டு வந்த பிறகு உனக்கு இங்கே என்ன வேலை இருக்கு, நான் மட்டும்தான் என்ன சி ஃபேமிலியோட வாரிசு அப்படின்னு ஹீரோயின் மேலே அவ டாமினேட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஃபியான்சி வேற இருந்திருப்பான். அவனும் இப்போ ஸ்டெப் சிஸ்டர் கூட சேர்ந்துட்டு, நான் ஆல்ரெடி நம்ம என்கேஜ்மெண்ட்டை பிரேக்அப் பண்ணுறதை பற்றி நியூஸ் கொடுத்துட்டேன். ஸோ இனி உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நான் இவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஸ்டெப் சிஸ்டர் பக்கமாக நிற்கிறான். சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு யாருமே இல்லைன்னு நான் உன்னோட ப்ரொஃபைலை கவர்மெண்ட் மேட்ச் மேக்கிங் சிஸ்டமுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ உனக்கான மேட்ச்சை அவங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சி தருவாங்க. அதுவும் கண்டிப்பாக 40s 50s ஏதாவது அங்கிள் உனக்கு செலக்ட் பண்ணி தருவாங்க. நீ அவனை மேரேஜ் பண்ணிட்டு ஏதாவது மலைப்பகுதியில் போய் செட்டில் ஆயிரு, இந்த பக்கம் நீ வந்துடாத அப்படின்னு ஹீரோயின் நடு ரோட்டில் விட்டுட்டு போக, அவளும் கொட்டுற மலையில் தன்னோட கொஞ்சமான லக்கேஜ் எடுத்துகிட்டு அவளும் கிளம்புறா. அடுத்த கட்டில் இந்த மேட்ச் மேக்கிங் சிஸ்டத்துக்காக கவர்மெண்ட் நிறைய பேரை அலோகேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சிஸ்டம் மூலமாக எப்படி நம்ம மேரேஜுக்கு பொருத்தம்லாம் பார்க்குறோம்ல, அதே மாதிரி அவங்களும் நிறைய பொருத்தம்லாம் வச்சு பார்க்குறாங்க. அதில் ஃபஸ்ட் டைமாக 2 பேருக்குள்ளே 100% மேட்ச் இருக்குது. இதை பார்த்துட்டு அங்கே உள்ள எம்ப்ளாயிஸே செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. 100% ஃபஸ்ட் டைம் ஒரு மேட்ச் கிடச்சிருக்கு. அந்த பொண்ணோட நேம் ஜின்ரன், 22 இயர்ஸ் ஆகுது. அதான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின். அந்த பையனோட நேம் ஜின்லின், 32 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்ல, ஜின்லினா அவன் தான் நம்ம கண்ட்ரியோட ரிச்சஸ்ட் மேன். 10 வருஷமாக சிங்கிள் டேக்ஸை பில்லியன் கணக்காக பே பண்ணிகிட்டு இருக்கான். ஃபைனலி அவனுக்கான 100% மேட்ச் கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்களும் ஜாலியாக இருக்காங்க. இப்போ அந்த நியூஸ் ஜின்லினோட பாட்டிக்கு அதுக்கு வருது. 100% மேட்ச்னு தெரிஞ்சதும் பாட்டியாலே இருக்க முடியல. இந்த நியூஸை கொண்டு வர்றதுக்கு பதிலாக அந்த பொண்ணே கூட்டு வந்துருக்கலாமே அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோட என்ட்ரி. இந்த ஜின்லின் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ லாஸ்ட் 10 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இல்லாததுனால அவனுக்கு வருஷம் மேட்சஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் ஹீரோ எல்லா மேட்சஸுமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவனுக்கான சிங்கிள் டேக்ஸை கட்டிக்கிட்டே இருந்திருப்பான். இந்த டைம் பாட்டி இது 100% மேட்ச், இந்த பொண்ணை விட்டுறவே கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஹீரோவும் ஓகே, எல்லா பொண்ணுங்களும் என்னோட ஐடென்டிட்டிக்காக தான் என் கூட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அதனால நிறைய சீப் ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொண்ணோட உண்மையான முகம் என்னென்னு எனக்கு தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது 100% மேட்ச்டா, அப்போ இது கரெக்டான மேட்சாக தான் இருக்கும், உனக்கு கண்டிப்பாக அவளை பிடிக்கும் அப்படின்லாம் பாட்டி சொல்கிறாங்க. இருந்தாலும் இதுக்கு ட்ரையல் பீரியட்னு ஒன்று வேணும், 1 இயர் அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாட்டியை கன்வின்ஸ் பண்ணி அவனே ஜின்ரனை மீட் பண்ண போகிறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோயினை வீட்டை விட்டு விரட்டினதுனால அவளோட நிலைமை இப்போ பெக்கர் ரேஞ்சுக்கு ஆகிப்போச்சு. அவன் நிலைமையே அப்படி இருக்குன்னு பார்த்தா அவளோட லக்கேஜ்லேருந்து ஒரே ஒரு பிரெட் எடுத்து இன்னொரு பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கு. என் பிரெட்டுக்கு வர நீ பங்கு போட வந்துட்டியா அப்படின்னு ஹீரோயினும் அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட்டில் 2 பேரும் பிரெட்டுக்காக சண்டை போட்டு ஹீரோ நடந்து வரும்போது அந்த பிரெட்டை வர மிதிச்சிடுறான். அப்பவும் முன்னாடி நிற்கிற ஆளை கூட கவனிக்காம, பிரெட்டை இப்போ சாப்பிட முடியுமா முடியாதா, ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு பிரெட் மேலே தான் 2 பேரோட கன்சர்னும் இருக்குது. உங்கள் 2 பேரில் யார் ஜின்ரன், அவங்கள தான் மிஸ்டர் லின்னுக்கு 100% மேட்ச்னு மேட்ச் மேக்கிங் டீம்லேருந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 10 இயர்ஸாக மிஸ்டர் லின் எந்த மேட்சையுமே அக்செப்ட் பண்ணிக்கல. இது 100% மேட்ச்ங்கிறதுனால மிஸ்டர் லின் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1 இயர் ட்ரையல் மேரேஜ் பீரியட்லேருந்து 2 பேருக்கும் செட் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் மிஸ்டர் லின் நேம் கேள்விப்பட்டதும், மிஸ்டர் லின்னா அவன் இந்த கண்ட்ரியோட ரிச்சஸ்ட் மேன் ஆச்சே, என்னோட நேம் தான் ஜின்ரன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ தன்னோட அசிஸ்டண்ட்டை காமிச்சு இதான் ஜின்லின் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். ஹீரோ பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருந்த டெஸ்ட் இதான். ஹீரோயினை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவள் எனக்கு கரெக்டான மேட்சாக இருந்தால் மட்டும்தான் நான் என்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவளோட பிளானாக இருந்திருக்கும். அந்த டைம் ஹீரோயின் கூட பிரெட்டுக்காக சண்டை போட்டுட்டு இருந்த பொண்ணு ஹீரோட காலை பிடிக்க, ஏன் காலத்தோடதா அப்படின்னு ஹீரோ தட்டி விடுறான். ஹீரோயினுக்கு இந்த ரூடான பியர் சுத்தமாக பிடிக்கல. ஸோ மிஸ்டர் லின் கிட்ட இது யாருன்னு கேட்கும்போது அவனும் இவன் என்னோட பாடி கார்டு அப்படின்னு சொல்கிறான். உங்கள் பாடி கார்டோட பிஹேவியர் ரொம்ப மோசமாக இருக்குது, அவள் பெக்கராக இருந்தால் அவளுக்கு சாப்பாடு போடுங்க,
இப்படி டிஸ்ரெஸ்பெக்டாக நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறேன். ஹீரோவை சொல்கிற எதையுமே பெருசாக எடுத்துக்கல. அதுக்குள்ளே மிஸ்டர் லின் கிட்ட எனக்கு ஒரு 100 rupees கடனாக கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது இவையன் பார்த்த உடனே காசு கேட்குறா, என்னோட கெஸ் மாதிரி இவளும் மணி மைண்டடான பொண்ணு தான் போல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் அந்த 100 rupees வாங்கி அந்த பெக்கர் கிட்ட தான் கொடுக்குறான். அந்த பெக்கர் மென்டலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆனவங்க மாதிரி தெரியுறாங்க. ஸோ காசு கொடுத்து அந்த காசையும் எடுத்து சாப்பிட தான் போகிறாங்க. இது பிரெட் இல்லை, இது காசு, இதை கொடுத்து நீ புதுசாக பிரெட் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொன்னாலும் அந்த பெக்கருக்கு ஒழுங்காக புரிய மாட்டேங்குது. ஸோ ஹீரோயின் மிஸ்டர் லின் கிட்ட நான் இவங்களையும் என் கூட வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாஸ் என்னையே எல்லா டிஷ்ஷையும் எடுத்துக்க சொன்னாங்க தானே, இப்போ ஹீரோயின் வேறு எப்படி கேட்குறா. ஃபர்ஸ்ட் நாளே ஏன் ஹீரோயினை ஹர்ட் பண்ணிக்கிட்டு, சரி உன்னோட இஷ்டம், நீ உன் கூட வச்சுக்கன்னு ஆசைப்பட்டா நீ கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிளம்புறான். சடனாக அந்த பெக்கர் ஹீரோவை கை காமிச்சு இவனை பாய்சன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தான் ஆல்ரெடி மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களோட பேச்சு யாருமே பெருசாக எடுத்துக்கல. அடுத்து ஹீரோயின் பாட்டியை மீட் பண்ணுறா. பாட்டிக்கு ஹீரோயின் ரொம்ப பியூட்டியாக இருக்கா. ஸோ நம்ம பேருக்கு கரெக்டான மேட்ச் தான். 100% மேட்ச்னு சும்மாவை சொன்னாங்க. நீ க்யூட்டாக அழகாக இருக்க, என் மருமகளுக்கு ஏற்ற எல்லா கலையுமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்ட்டு அவளை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறதுனால அவளுக்கு மணிலாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நான் டிசர்வ் பண்ணல, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது என்ன நீ இப்படி பேசுகிற, நீ எங்கள் வீட்டு மருமக, உனக்கு நான் கிஃப்ட் தர்றதுல என்ன இருக்குது, ஸோ இதை நீ மறக்காமல் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் அந்த ட்ரையல் மேரேஜை பற்றி சொல்கிறா. இது 1 year ட்ரையல் மேரேஜ் தானே, அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கு செட் ஆகலாம், நாங்கள் பிரிஞ்சிருவோம்ல, ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீங்கள் 100% மேட்சான கப்பல், ஸோ கண்டிப்பாக பிரியறதுக்கு சான்ஸே இல்லை, இந்த 1 yearலாம் ஜஸ்ட் டெஸ்ட்டு தான், நீங்கள் பர்ஃபெக்ட் கப்பலாக இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாட்டி கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. அந்த டைம் ஹீரோ இன்டர்ஃபியர் பண்ணிவிட்டு நாளைக்கு உனக்கான கிளாஸஸ்லாம் இருக்குது, இந்த வீட்டோட மருமகளாகணும்னா மேட்சிங் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான நாலேஜ் பர்சனாலிட்டி எல்லாமே வேணும், ஸோ அதுக்கான கிளாஸஸ்லாம் நாளையிலேருந்து ரெகுலராக நீ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட் டே ஹீரோயின் ரிலாக்ஸாக நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் டே கிளாஸுக்கு லேட்டாக வரக்கூடாது, சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு அவளை எழுப்பி விட்றான். ஹீரோயினும் தூக்கத்திலேயே முழிச்சு பல்ல விளக்கி சாப்பிட வந்து உட்காந்தா ஒழுங்காக சாப்பிட கூட விட மாட்டேங்கிறான். ஒரு சைட் டிஷ்ஷை 3 டைம் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு டேபிள் மேனஸ்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். அடுத்து எப்படி வாக் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேங்கிற பேரில் தலையில் தண்ணியை வச்சு நடக்க விட அவளும் கேஷுவலாக நடந்து வர, இப்படி இல்லை காலை ஸ்ட்ரைட் அவை அப்படின்னு காலில் அடி போட அவள் தலையில் இருந்த தண்ணி ஹீரோ மூஞ்சிலே போய் கொட்டுது. இதை நீ வேணும்னு தானே பண்ண அப்படின்னு அவன் கோப்பட, ஆமாம் நான் வேணும்னு தான் பண்ணேன், நான் இங்கே மிஸ்டர் லின்னோட ஒய்ஃபாக வந்திருக்கேன், நீ என்னமோ நான் உனக்கில ஒர்க் பண்ண வந்த மாதிரி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்ண, நீ இன்னும் இந்த வீட்டோட மருமகளாகிறதுக்கு தகுதியாகலை அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் நோஸ் கட் பண்ணுறான். அந்த டைம் பாட்டியும் இவங்க 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. சரி நம்ம மருமகளையாவது காம் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு, இது ட்ரையல் மேரேஜாக இருந்தாலும் நீ எங்கள் வீட்டு மருமகளா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, அப்போ நானும் என் மருமகளுக்கு கிஃப்ட் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், உனக்கு என்ன மாதிரி கிஃப்ட் வேணும், உன்னோட பர்சனல் சாய்ஸ் படி உனக்கான கிஃப்ட்டை நான் மேக் பண்ணி தரேன் அப்படின்ட்டு பாட்டி ரொம்பவே பாசமாக கேட்குறாங்க. நீங்கள் என்ன நேற்று தான் மீட் பண்ணீங்க, என் மேலே இவ்வளோ பாசம் காமிக்கிறீங்க, நீங்களும் மிஸ்டர் லின்னும் என்ன ரெஸ்பெக்டோடு நடத்துகிறீங்க, ஆனால் என்னோடய ஒரிஜினல் ஃபேமிலியால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், என்னோட அப்பா எங்கள் அம்மாவை சாகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க, இன்னொரு லேடியை மேரேஜ் பண்ணிட்டு வந்து என்னையும் வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு அவளை அதை பார்த்து பாட்டிக்கு மனசு தாங்க முடியாமல், என் வீட்டு மருமகளை இப்படி பேடாக ட்ரீட் பண்ண யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், நீ என் மருமகளை அவளோட பழைய வீட்டுக்கு கூப்பிட்டு போ, அங்கே அவளை பேடாக ட்ரீட் பண்ண எல்லாருமே அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு ஹீரோக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்புறம் ஹீரோயின் சும்மா வீட்டுக்கு போக முடியுமா, அவளை ரெடி பண்ணி அனுப்ப வேண்டாமா, அதுக்காக அவளுக்கு காஸ்டியூம் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வர வச்சுருக்காங்க. அவங்கள பார்த்து தான் ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவங்களெல்லாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், இவங்களோட அப்பாயின்மெண்ட்காக கஸ்டமர்ஸ்லாம் 1 yearலாம் வெயிட் பண்ணுவாங்க, இவங்க எனக்கு மேக்கப் பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஹீரோயின் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த சைட் ஹீரோயின் ஃபேமிலியில் அவளோட ஸ்டெப் சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹீரோயினோட எக்ஸ்ஃபியான்சி கூட. அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிறவங்கள சில பேர் இவங்க கூட ஆல்ரெடி ஜின்ரனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி பேச, ஜின்ரனோட பர்சனல் லைஃப் ரொம்பவே மோசமாக இருக்குது, அவள் என்னை நிறைய டைம் ட்ரீட் பண்ணிட்டா, அதனால என்னோட என்கேஜ்மெண்ட் எப்போவும் அவள் கூட பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவளோட ஃபியான்சி சொல்ல, அப்போ ஹீரோயினோட அப்பாவும் ஜின்ரனை பற்றி நீங்கள் யாரும் பேச வேண்டாம், அவளை என் ஃபேமிலியிலேருந்து நான் வெளியே அனுப்பிட்டேன், இனி அவளுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போ வெளியேருந்து ஒரு பர்சன் ஓடி வந்து மிஸ்ஸஸ் லின் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் லின்னா ரிச்சஸ்ட் ஃபேமிலி தானே, உங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் யாரையும் தெரியுமா அப்படின்னு ஒய்ஃபும் எக்ஸைட்மெண்ட்டில் கேட்க, எனக்கு அங்கே யாரையும் தெரியாது, எனக்கு அவங்க வீட்டு தோட்டக்காரன்னு மட்டும்தான்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பாட்டி ஹீரோயின் ஹீரோ எல்லாருமே என்ட்ரி கொடுக்க, இங்கேயும் மிஸ்டர் லின்னு
ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்ட்டி ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷாக்காக இருந்தாலும் மேபி அங்கே போய் வேலைக்காரியாக ஜாயின் பண்ணியிருப்பாளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் சிஸ்டர் சொல்கிறா. அடுத்து வந்த கெஸ்ட்டை உட்கார வைக்கும்போது ஹீரோயின் அந்த பாட்டி பக்கத்தில் போய் உட்கார்றா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ மிஸ்டர் லின் ஃபேமிலி கூட உட்காந்துருப்ப, உனக்கு அவங்க கூட உட்காரதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்பா போய் ஹீரோயின் கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டியை ஆன் பண்ணுற மாதிரி நீ யார்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவன் என்னோட ஃபேமிலி, என் கூட வந்திருக்கிற பொண்ணுக்கிட்ட நீ இந்த மாதிரி கத்துவியா அப்படின்னு சொல்லும்போது அவரும் இவன் என்னோட பொண்ணு 22 வருஷம் என் கூட தான் இருந்தா, அவளோட கேரக்டர் சரியில்லைன்னு தான் நான் வீட்டை விட்டு விரட்டியிருக்கேன், அவளுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவள் எதுவும் பிரச்சனை பண்ணான்னா எங்ககிட்ட வந்து நிற்காதீங்க அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமாக தண்ணி தெளிச்சு அனுப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. இந்த டைம் என்கேஜ்மெண்ட் கப்பல் இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பாட்டிக்கு வந்து ஒயினை ஊற்றி கொடுக்குறாங்க. அப்போ என்னோட மருமகளுக்கு ஊற்றி கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, உங்கள் மருமக எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினை காமிக்கிறாங்க. என்ன இவன் உங்கள் மருமகளா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த ஷாக்கிங்கான நியூஸை கேள்விப்பட்டு அங்கே உள்ள கெஸ்ட்டும் என்ன இவங்க ஃபேமிலி லின் ஃபேமிலி கூட லிங்க் வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கொஞ்சம் பேர் அது எப்படி, இப்போ தான் 2 செகண்ட் முன்னாடி சி ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க, ஹீரோயினுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாங்க, ஸோ அவங்களுக்கும் லின் ஃபேமிலிக்கு எப்படி நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இப்போ தன்னோட கிளாஸை தூக்க அப்போ அவங்க அப்பாவே வந்து அவளுக்காக ஒயினை ஊற்றுறாங்க. இதை நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், என் அம்மா சூசைட் பண்ணதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயினை அவங்க அப்பா தலையிலேயே ஊத்துறா. ஹீரோயினோட இந்த ஆக்ஷனை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சிஸ்டர் நீ எல்லாரும் முன்னாடியும் உன் அப்பாவே அவமானப்படுத்திட்ட அப்படின்னு ஹீரோயினை கேட்க, என் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ லோன்லியாக சேடாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும், அதை பார்த்த பிறகு எப்படி என் அப்பாவை என்னால் ஹேட் பண்ணாமல் இருக்க முடியும், என்னோட அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போதே உங்கள் அம்மா கூட அவங்களுக்கு அஃபேர் இருந்தது, ஜஸ்ட் ரீசெண்டாக தான் எனக்கு ஹாஃப் சிஸ்டர் இருக்காங்கிறதே எனக்கு தெரியும், எங்கள் அம்மா இருந்து கொஞ்ச நாள்லேயே என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டீங்க, அப்படிப்பட்ட ஒரு அப்பா கிட்ட எப்படி எனக்கு பாசம் இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்போ ஹீரோயின் அப்பாவும் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை, என் அம்மா கிட்ட, நீங்கள் நீல் டவுன் போட்டு என் அம்மா சோல் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த ஸ்டேஜ்லேயே நீல் டவுன் போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஸ்டெப் மதரை பார்த்து நீங்களும் நீல் டவுன் போட்டு சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு அவங்களே எங்கிடுறாங்க. ஒழுங்காக சொன்னால் நீல் டவுன் போடு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்ல, நான் ஏன் அவள் பேச்செல்லாம் கேட்கணும், நான் ஏன் அவளுக்காக நீல் டவுன் போடணும் அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க. நீ அவளுக்காக நீல் டவுன் போட வேண்டாம், லின் ஃபேமிலிக்காக நீல் டவுன் போடு அப்படின்னு சொல்ல, அவங்களும் சுச்சுவேஷனை புரிஞ்சு நீல் டவுன் போட்டு நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின்கிட்டேயும் ஐஸ் வைக்கிற மாதிரி ரத்த பந்தம் எப்பவுமே விட்டு போகாது, உன் அப்பா நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் அது உன்னோட அப்பா, ஸோ நீ அவங்கள மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கோ, உனக்கு அம்மா இல்லை, நான் அந்த ஸ்தானத்துல இருந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஐஸ் வைக்கிற மாதிரியே பேசுனாங்க. இதோட ஹீரோயின் சும்மா விடாம, இங்கே இல்லை என் அம்மா கலர முன்னாடி நீங்கள் 2 பேரும் நீல் டவுன் போட்டு சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஸ்டெப் மதருக்கு கோவம் வந்துடுது. பட் பாட்டி இன்டர்ஃபியர் பண்ணிட்டு, நாளைக்கு நீங்கள் ஜின்ரன் அம்மாவோட கலர முன்னாடி நீல் டவுன் போட்டு மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் அதை பண்ணலன்னா உங்கள் ஃபேமிலி இருந்த இடம் தெரியாமல் இந்த மார்க்கெட்டில் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அங்கே எல்லாரையும் மிரட்டிட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோட அசிஸ்டன்ட் உனக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு அவகிட்ட கொடுக்க, இந்த டைம் ஹீரோட நம்பருக்கு கால் வந்திருக்கும். அது என்ன கால்னா, இது கவர்மெண்ட் மூலமாக தானே இவங்களோட மேட்ச் மேக்கிங் நடந்திருக்கும். இந்த ட்ரையல் மேரேஜ் பீரியடில் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட கனெக்ஷன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு இல்லை லேக்காக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான கன்சல்டேஷன் கொடுக்குறது, அந்த ஒர்க்கையும் இந்த மேட்ச் மேக்கிங் டீம்லேருந்து பண்ணுவாங்க. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மீட்டிங்காக 7 டேஸில் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கன்சல்டேஷனுக்கு டேரெக்டாக வீட்டுக்கே வருவாங்க. இன்னும் 30 மினிட்ஸில் நாங்கள் உங்கள் வீட்டை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்காக தான் அவங்க கால் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மேட்டரை ஹீரோயின் பாட்டிக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ண, பாட்டியும் நீங்கள் அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, சீக்கிரமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயினும் ஹீரோ அந்த காலை எடுத்து பேசுகிறத பார்த்துருப்பா. நீ எதுக்கு இந்த கால் பேசுகிற, இதை மிஸ்டர் லின் தானே பேசணும் அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் டெய்லி மிஸ்டர் லின்னுக்காக நான் பண்ணுற ஒர்க் தான், அவரோட கால்ஸ் எல்லாமே நான் தான் அட்டென்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் மேனேஜ் பண்ணுறான். இப்போ இவங்க 2 பேரும் இந்த பக்கம் கிளம்புனதும் அங்கே ஹீரோயினோட ஓல்டு ஃபேமிலி ரொம்பவே சோகமாக பாட்டி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், இப்போ நேராக ஹீரோயினோட அம்மா கல்ற முன்னாடி முட்டி போட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஹீரோயினோட சிஸ்டர் கோவமாக இருக்குது. எப்படியாவது மிஸ்டர் லின்னை ஹீரோயின் கிட்ட இருந்து நான் எனக்கானவனா மாற்றிக்கணும் அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயினுக்கு தனித்தனியாக தான் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே கன்சல்டன்ட் தனித்தனியாக வந்திருப்பாங்க.
அப்போ ஹீரோயின் கிட்ட நீங்கள் எவ்வளோ நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுட்டு இந்த 7 டேஸ்க்குள்ளே எதுவும் ஃபிசிக்கல் கான்டாக்ட் உங்களுக்குள்ளே இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு 7 டேஸ் தானே ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. உங்களோட ப்ராக்ரஸ் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. சரி, இந்த ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு இந்த வீட்டில் எல்லாமே செட் ஆயிடுச்சு. இந்த பாட்டி ரொம்ப பாசமாக இருக்காங்க, மிஸ்டர் லின்னும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறேன். சரி, உங்கள் ப்ராக்ரஸ் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்காக சில டாஸ்க்லாம் வச்சுருக்கோம். இதில் உள்ள டாஸ்க்லாம் நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே மிஸ்டர் லின் கூட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு புக்லெட்டை கொடுக்குறாங்க. அடுத்தது அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் வாட்சும் கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஹீரோக்கு கொடுக்குறாங்க. அந்த எலக்ட்ரிக் வாட்ச் எதுக்குன்னா, அது மூலமாக அந்த மேட்ச் மேக்கிங் டீமில் வந்து அதை ட்ராக் பண்ணுவாங்க. டெய்லி 6 மணி நேரம் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணணும், அதை விட கம்மி ஆயிடவே கூடாது, அதை நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்டையும் சொல்லுவாங்க. அப்போ அதை கேள்விப்படுறது ஹீரோ, நான் டே டைமில் தான் ஒர்க்குக்கு போயிடுவேனே, அப்புறம் எப்படி 6 மணி நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, டே டைம் இல்லைனா நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், 2 பேரும் ஒரே பெட்டில் படுத்துங்க, அப்போ 6 மணி நேரத்துக்கு கணக்கு சரியாக வந்துடும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே 6 மணி நேரம் என்னால் ரீச் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட்டு பெனால்ட்டி தானே போடுவீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, நீங்கள் ஆல்ரெடி கண்ட்ரிக்கு 10 பில்லியன் பே பண்ணிட்டீங்க, இனியும் பெனால்ட்டிக்காக வெயிட் பண்ணாமல் ஜஸ்ட்டு சொல்கிற டாஸ்க்கை மட்டும் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ 2 பேரோட கன்சல்டேஷனும் முடிஞ்சு 2 பேரும் கரெக்டாக ஒரே டைமுக்கு வெளியே வராங்க. பட் ஹீரோயின் வாயை திறந்தா மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு ஹீரோ அவளை ஒரு ரூம்க்கு இழுத்துட்டு போகிறான். அப்போ அவன் கையில் உள்ள வாட்சை பார்த்துட்டு, நீ எதுக்கு எலக்ட்ரிக் வாட்ச் கட்டியிருக்க அப்படின்னு ஹீரோயினுக்கு சந்தேகம் வர, எனக்கும் இந்த மேட்ச் மேக்கிங் டீம்லேருந்து ஒரு பொண்ணை செட் பண்ணி விட்டாங்க, நான் அந்த பொண்ணு கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு தான் எனக்கு இந்த வாட்சை போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அடுத்தது ஹீரோ ஹீரோயின் அசிஸ்டன்ட் 3 பேரும் காரில் கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு பின்னாடியே ஹீரோயின் சிஸ்டரும் கிளம்புறா. இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னா, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்திருப்பாங்க. எப்பவுமே இந்த பிளேஸ்க்கு வந்தால் கிட்ஸ் தானே இருப்பாங்க, இன்னைக்கு யாரையுமே காணோம் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவும் மிஸ்டர் லின் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஃபுல் பார்க்கையும் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பின்னாடியே வர ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே உள்ள அலோவ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அவளும் கிட்ட போயிட்டு ஹீரோயின் கிட்டேருந்து அவளோட ஃபியான்சியை என்னால் பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அவளோட ஹஸ்பண்டையும் பிரிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி ரவுடியோட கான்டாக்ட்ஸ் நம்பர்லாம் வாங்குறா. இங்கே ஹீரோ ஹீரோயின் அசிஸ்டன்ட் 3 பேர் ரைடுக்கெலாம் போகிறாங்க. அவள் அசிஸ்டன்ட் தானே ஹஸ்பண்ட் நினச்சிட்டு இருப்பா. ஸோ அவங்க கூட பேசிக்கிட்டே ரைட் போகும்போது ஹீரோவும் அதே ரைட்டில் தூரமாக இருந்துட்டு அப்படியே அவங்க கப்பலாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் அங்கே உள்ள ஹேர் கிளிப்லாம் ஃபன்னாக இருக்குது, இதை போட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா அங்கே உள்ள மேட்ச் மேக்கிங் டீம் நம்ம எஃபோர்ட் போடுறோன்னு நம்புவாங்க அப்படின்ட்டு அந்த கிளிப் எடுத்து அசிஸ்டண்ட்டுக்கு மாட்டி விட்டு ஹீரோவை பார்த்துட்டு, நீயும் ஒன்று போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் எனக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஃபேஸை ரஃபாக வச்சுட்டு சொல்கிறான். மிஸ்டர் லின், நீங்களே உங்கள் பாடி கார்டை போட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் அசிஸ்டண்ட்டும் ஹீரோட காது பக்கமாக போயிட்டு, இந்த மாதிரி ஹேர் கிளிப் போட்டு நீங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அப்போ தான் மேட்ச் மேக்கிங் டீமையும் கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஐடியா சொல்ல, அவனும் இப்போ ஏதோ ஒன்று பண்ணி துளைங்கடா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டான். ஸோ ஹீரோயினும் அவனுக்கு அதை போட்டு விட்டுட்டு அதை வச்சு டீஸ் பண்ண ஹீரோவும் இரிட்டேட் ஆகிட்டு அவளை பிடிக்க போகிறான். ஹீரோயினோட சிஸ்டர் ரவுடிஸ் கூட வந்திருக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நெட்டியாக இருக்கனே அந்த பாடி கிட்ட ஃபஸ்ட்டு அடித்து விரட்டுங்க, அவனோட கதை முடிஞ்சதும் அடுத்தது மிஸ்டர் லின்னை அட்டாக் பண்ணுங்க, அவன் சாகக்கூடாது, அவன் கோமாக்கு போனாலும் பரவாயில்ல, உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு ஆர்டர் கொடுத்து அனுப்புறா. அந்த ரவுடிஸும் மாஸ்க்லாம் போட்டு போயிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போனால் அவனோட அசிஸ்டன்ட் முன்னாடி வந்து என்ன வேணா அடிங்க அப்படிங்கிற மாதிரி ரவுடிஸ்லாம் தடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்டேயும் மிஸ்ஸஸ் லின்னை இங்கேருந்து கூப்பிட்டு போ அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். ஸோ ஹீரோயினை அவனும் சேஃபாக வேறு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறான். ஹீரோயினுக்கும் இவன் தானே பாடி கார்டு, இவன் தான் மிஸ்டர் லின்னை காப்பாற்றணும், அதுக்கு பதிலாக இவன் என் கூட வந்துட்டானே அப்படின்ட்டு அவன்கிட்ட போயிட்டு மிஸ்டர் லின்னை போய் காப்பாற்றுன்னு கேட்டுட்ருக்கான். நான் ஆல்ரெடி ரெஸ்கியூ டீம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த க்ளோன் மாஸ்க் போட்டு ரவுடிஸ்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, அதுவும் எங்கள் பிளேஸில் வந்து எங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க, இவங்க யாரும் இங்கேருந்து உயிரோட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொல்லிவிட்டு அவளை காருக்கு கூப்பிட்டு போகிறான். அப்போது மிஸ்டர் லின்னுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது, இப்போதைக்கு அப்டேட் மிஸ்டர் லின்னை காணும், ஸோ போலீஸ்கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, நீ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிவிட்டு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போனால், ஹீரோயின் நடுங்கிறத பார்த்துட்டு பாட்டி உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்க அப்படின்னு அவளை கேட்க, நான் உங்கள் பேரன் கூட அம்யூஸ்மெண்ட் பார்க் போனேன்ல, அங்கே சடனாக அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஏன் பேரனா அப்படின்னு ஹீரோவை பார்க்க அவனும் கண்ணிலேயே செய்ய காமிக்கிறான். அதை கேட்ச் பண்ணிவிட்டு பாட்டியும் அவனோட அப்டேட் என்ன அப்படின்னு ஹீரோக்கிட்டே கேட்குறாங்க. இப்போ போலீஸ் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த க்ளோன் ரவுடிஸை பிடிச்சாச்சு, பட் மிஸ்டர் லின்னை இன்னும் காணோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறான். இந்த சைடு அப்படியே ஹீரோயினோட ஃபேமிலி காமிச்சா, ஹீரோயினோட சிஸ்டர் தானே அந்த செட்டப் எல்லாம் பண்ணியிருப்பா. ஸோ அவளோட கையில் தான் இப்போது ஹீரோவோட அசிஸ்டண்ட் இருக்கான். அவன் ஆல்ரெடி மயக்கத்தில் இருக்கிறதுனால அவனோட காயத்துக்கெலாம் அவள் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. அம்மாவும் நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க, நீ எதுக்கு சடனாக ரவுடிஸ் நம்பர்லாம் கேட்ட அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் மிஸ்டர் லின்னை அட்டாக் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறா.
ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலியை அழிக்கிற ரேஞ்சுக்கு இருக்காங்க, இதில் நீ மிஸ்டர் லின் எதுக்கு கடத்தின அப்படின்னு அம்மா பயப்படுறாங்க. அம்மா, நான் எழுதின ஸ்கிரிப்டே வேறு, மிஸ்டர் லின் அட்டாக் பண்ணவங்ககிட்ட இருந்து நான் அவரை காப்பாற்றிருக்கேன், அப்படி தான் இப்போ எல்லாருமே பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மாவும் இது உன் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ஆச்சு, இவனை நீ ஏன் கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, அவங்க 2 பேரும் இப்போ ட்ரையல் மேரேஜில் தான் இருக்காங்க. ட்ரையல் மேரேஜ் முடிஞ்ச பிறகு யார் கூட இருப்பான்னு யாருக்கு தெரியும்? மிஸ்டர் லின் என் கூட செய்கிறதுக்கும் நிறைய பாசிபிள் இருக்குல்ல, அதை தான் நான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்ல, உனக்கு தான் ஆல்ரெடி ஃபியான்சி இருக்குல்லன்னு அம்மா சொல்லும்போது, அம்மா, உங்களுக்கு ரிச்சஸ்ட் மேனோட மதரில் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லையா? நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன்னா அதுக்கு பிறகு நீங்களும் அப்பாவும் ஹீரோயின் அம்மா கல்ற முன்னாடி நீல் டவுன் போடுறதுக்கு அவசியம் இருக்காது அப்படின்லாம் சொல்ல, அம்மாவுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் 100% மேட்ச்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எப்படி அவங்கள பிரிக்க முடியும்? அம்மா, நீங்கள் மறந்துட்டீங்களா? அவளோட 50% ஜீன் எனக்கும் இருக்குது, அப்போ எனக்கும் மிஸ்டர் லின்னுக்கும் மேட்ச் இருக்குது தானே, அந்த 50% வச்சு நான் அவனை கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் உங்களையும் அப்பாவையும் பெருமையாக அவங்களோட வீட்டுக்கு நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அடுத்து இப்போ ஹீரோயினை காமிக்கும்போது எப்படி மிஸ்டர் லின் பாடி கார்டுக்காக போய் சண்டை போட்டான் அப்படின்னு நினைக்கும்போது அவளுக்கு ஒன்று தோணுது. அது என்னன்னா, 10 இயர்ஸாக மிஸ்டர் லின் மேட்ச் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்காமல் சிங்கிளுக்கான டேக்ஸை மட்டும் பே பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கான காரணம் ஒருவேளை இந்த பாடி கடை தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. மேபி மிஸ்டர் லின்னுக்கு இந்த பாடி கடை பிடிச்சிருக்குமா இருக்கும், அதனால தான் 10 இயர்ஸாக சிங்கிளாக இந்த பாடி கார்டு கூடயே இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவளோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த பாடி கார்டு ஹேண்ட்ஸமாக அழகாக தான் இருக்கான், இவனுக்காக 10 பில்லியன் பே பண்ணது ஒருத்து தான் அப்படின்னு ஹீரோவை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ ரூம்குள்ளே வரான். உனக்குள்ளே என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவளும் ட்ரீம் வேல்ட்லேருந்து வெளியே வந்துட்டு மிஸ்டர் லின்னை கண்டுபிடிச்சாச்சான்னு கேட்குறா. ஆமாம், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஏன் இன்னும் கூப்பிட்டு வரலன்னு கேட்கும்போது, மிஸ்டர் லின் தொலைஞ்சு போகலை, அவரை கிட்னாப் பண்ணியிருக்காங்க, உன்னோட சிஸ்டருக்கும் உனக்கு என்ன டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் மேலேயே அவன் சந்தேகப்படுறான். எனக்கும் என் சிஸ்டருக்கும் எப்போவுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது கிடையாது, ஸோ அவளை பற்றி ஏன் என்கிட்ட கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நீ சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு வேண்டிக்கோ, உனக்கும் உன் சிஸ்டருக்கும் கான்டாக்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் அவ்வளோதான். மிஸ்டர் லின்னை கடத்தினவங்க எதுக்காக அவரை கடத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் என்னை விட்டு வச்சுருக்கேன், சீக்கிரமே அவரை வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஹீரோயின் வீட்டில் இப்போ தான் ஹீரோட அசிஸ்டன்ட் கண்ணு முழிக்கிறான். அவனை தானே எல்லாரும் மிஸ்டர் லின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவன் கண்ணு முழிக்கும் போது ஹீரோனோட சிஸ்டர் அவன் கையை பிடிச்சிட்டு அவன் பெட் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவனும் கையை எடுத்துகிட்டு எந்திக்கலான்னு போகும்போது, நீங்கள் முழிச்சிட்டிங்களா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, உங்கள் காயம் மறுபடியும் ஓப்பன் ஆகிடப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது, உங்களை யாரோ அடித்து போட்டிருந்தாங்க, நான் அந்த வழியாக கிராஸ் ஆகும்போது நீங்கள் ரத்த வெள்ளத்தில் இருந்தீங்க, உங்களை அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாமல் நான் தான் உங்களை இங்கே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன், டாக்டர் அரேஞ்ச் பண்ணி உங்களோட காயத்துக்கெலாம் கெட்டு போட்டிருக்கேன், ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அவளே எந்திரிக்கும் போது ஏதோ மயக்கம் வர்ற மாதிரியே திரும்ப வந்து அவன் மேலே வந்து விழுறா. என்னாச்சு, ஏன் இப்படி வீக்காக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ரெஸ்ட்டே இல்லாமல் உங்களை டேக்கர் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுக்கும் சாஃப்ட் கார்னர் க்ரியேட் ஆகுது. எனக்காக இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சா அப்படின்ட்டு. ஸோ அவகிட்டையும் தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நீங்கள் இந்த வீட்டோட சன்னின்லா, உங்களுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு, நானே இந்த சூப்பை உங்களுக்காக ரெடி பண்ணேன் அப்படின்னு அதை அவனுக்கு ஃபீட் பண்ணியும் விடுறான். வெளியே வந்ததும் அம்மா மிஸ்டர் லின் ஃபேமிலியிலேருந்து அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க, இப்படி நம்ம ப்ரைவேட்டாக அவனை வச்சிட்ருக்கிறது ரொம்பவே தப்பு, அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு பயந்துட்டுருக்காங்க. அம்மா, அப்போ நம்மளோட நெக்ஸ்ட் மூவை சீக்கிரமே பண்ணணும், அவ்வளோதான், அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவளும் கூலாக அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறா. அதுக்காக மிஸ்டர் லின் வீட்டில் இருக்கிற மேட்டரை ஹீரோயின்ட்ட சொல்கிறான். ஹீரோயினும் மிஸ்டர் லின்னை மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வரா. அங்கே வந்தது சிஸ்டர் அவளுக்காக டீயை ஊற்றி கொடுக்க, அதை ஹீரோயின் குடிப்பான்னு பார்த்தா அதை குடிக்காமல் சிஸ்டரோட ஃபேஸ்லேயே கொட்டுறா. நான் இங்கே உன்னோட வார்ம் வெல்கம்காக வரல, மிஸ்டர் லின்னை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ரூமாக மிஸ்டர் லின்னை தேடுறதுக்காக போகிறா. அப்படி போகும்போது ஒரு ரூம்குள்ளே தள்ளி சிஸ்டர் அவளை லாக் பண்ணி வச்சிட்றா. வெளியே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். டைம் என்ன ஆச்சு, இன்னும் வெளியே வரல, இருந்தாலும் இது அவளோட ஃபேமிலி தானே, அவளோட ஃபேமிலியில் அவளுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் போகிறத பார்த்து இவன் எதுக்கு உள்ளே போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு சந்தேகம் வருது. அவனை இன்வைட் பண்ணதும் ஹீரோயினோட சிஸ்டர் தான். அவனை கூப்பிட்டு, இன்றைக்கி அம்மா அப்பா வீட்டில் இல்லை, நம்ம 2 பேரும் ப்ளே பண்ணலாமா அப்படின்ட்டு அவனை ட்ரெக் பண்ணி அவனோட கண்ணை கட்டி விட்டுட்டு, என்னை துரத்திட்டு வந்து பிடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட அவனும் பின்னாடியே ஓடுறான். அப்போது ஹீரோயினை ஆல்ரெடி இன்னொரு ரூமில் லாக் பண்ணி வச்சுருந்தால அந்த ரூம்க்கு தான் திறந்து விட அவனும் டேரெக்டாக அந்த ரூம்குள்ளே போகிறான். ஸோ அவனையும் சேர்த்து அந்த ரூமில் போட்டு லாக் பண்ணுறான். அடுத்தது என்ன, மிஸ்டர் லின் கிட்ட போட்டு கொடுக்கணும். அதுக்காக அவன் முன்னாடி அழுதுகிட்டே வந்து உட்கார, ஏன் அழுதுட்டு இருக்கே, என்னாச்சே அப்படின்னு அவனும் கன்சர்னில் கேட்குறான். என்னோட ஃபியான்சியும் ஹீரோயினும் ஒன்றா இருக்காங்க, அது அவளோட எக்ஸ் ஃபியான்சி,
ஸோ அவளுக்கு என்ன அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, என் முன்னாடியே என்னோடய வீட்லேயே 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி அழுறா. அதை கேட்டுட்டு என்ன பாஸ் அவங்க சீட் பண்ணுறாங்களா, அப்போ அதை உடனே எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அசிஸ்டண்ட்டும் கிளம்புறான். இல்லை அவங்க 2 பேரும் என்னோடய வெட்டிங் ரூமில் தான் இருக்காங்க, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேக் ஆயிடுவீங்க அப்படின்லாம் அழுதுட்டு சீன் போட்டுட்ருக்கா. உன்னோட ரூமுக்கு பாதையை காமி, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே உள்ளே யாருமே இல்லை. இங்கே தானே 2 பேரும் இருந்தாங்க அப்படின்னு அவள் ஷாக்கில் நிற்கும்போது ஆப்போசிட் ரூம்லேருந்து வர ஹீரோயின் அவளுக்கு பலார்னு ஒரு அறையை விடுறா. நான் மிஸ்டர் லின்னை தேடி தான் இங்கே வந்தேன், நீ எதுக்கு நான் ரூமில் லாக் பண்ணான்னு கேட்கும்போது அவளும் அறை வாங்கினதுனால அசிஸ்டன்ட் மேலே போய் சாஞ்சிக்கிறா. ஸோ அவனும் அவன் மேலே உள்ள கன்சர்னில் நீ எதுக்கு வாயால் பேச வேண்டியதானே, எதுக்கு அவளை அறையிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சிஸ்டருக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறான். சிஸ்டருக்கும் எப்படி என் பிளான் ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு, அவனை தான் நான் ட்ரக் பண்ணினேன், எப்படி அவன் இங்கே தான் இருப்பான், அவன் வேற இப்போ வைல்டாக இருப்பான், ஸோ இவளால் அவனை மறைச்சி வச்சிருக்கவும் முடியாது, அவன் எங்கே இருப்பான், எப்படியும் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு மிஸ்டர் லின் கிட்ட எனக்கு சத்தம் கேட்டு நான் ரூமுக்கு வந்து பார்த்தேன், அப்போ என்னோடய ஃபியான்சி இவளும் பெட்டில் படுத்திருந்தாங்க, ஸோ நான் பார்த்தது தெரிஞ்சதுனால தான் என்னோடய சிஸ்டர் அவனை எங்கேயோ மறைச்சி வச்சுட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மேலேயே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சிஸ்டர் சொல்கிற எல்லாத்தையும் நம்பிட்டு அசிஸ்டண்ட்டும் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கன்னு ஹீரோயின்கிட்ட கேட்டுட்ருக்கான். அது எப்படி எனக்கு தெரியும், நான் அவங்க கூட இல்லை அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட விட்னஸ் இருக்குது அப்படின்னு ஹீரோவை கூப்பிட்றேன். அவன் அங்கே வந்து நான் மேன்ஷனுக்குள்ளே வரும்போது மேடம் ரூமை ஓப்பன் பண்ண சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க, ஸோ நான் தான் ஓப்பன் பண்ணி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஐயோ எல்லாம் அவளுக்கு ஃபேவராக போகுதுன்னு சிஸ்டர் அவனுக்கு ஹீரோயின் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி சிஸ்டர் சொல்கிறா. அதை எப்படி அவன் நம்புவான், நீ என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு நீ சொன்ன ஆளுங்க அப்படின்ட்டு எக்ஸ் ஃபியான்ஸியை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது அவனே இப்போ ஃப்ரேம்குள்ளே வரான். அவனோட கண்ணை கட்டி விட்டதுனால அவனும் கேம் ப்ளே பண்ணுற மாதிரியே நேம்ஸ்லாம் நிறைய சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அங்கே கண்ணை கட்டி விட்டதுனால எல்லோரும் முன்னாடி வந்து நிற்கிறான். அப்போது சிஸ்டரோட ஸ்மெல் தெரிஞ்சது, இங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு சிஸ்டருக்கு பதிலாக அசிஸ்டன்ட் மேலே போய் பாஞ்சிடுறான். லாஸ்ட்டில் அவனால் வலி பொறுக்க முடியாமல் எருமை மாடே கண்ணை திறந்து பாரு, இது மிஸ்டர் லின் அப்படின்னு அவன் கத்த. இப்போ தான் அவனும் கண்ணில் உள்ள துணியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இங்கேயே இத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்னு அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ இவங்கிட்ட எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். சரி ஒன்று இந்த மேன்ஷனுக்கு இன்வைட் பண்ணது யார் அப்படின்னு ஹீரோயின் அவனை கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயினோட ஸ்டெப் மதர் தன்னோட பொண்ணை ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் தான் அவனை மேன்ஷனுக்கு இன்வைட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மிஸ்டர் லின் கிட்ட பேடாக பிஹேவ் பண்ணதுனால ஒரு சாரியை கேட்டு இந்த மேட்ரை என் பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த விடுற மாதிரி இல்லை. அது எப்படி, நீங்கள் தான் இவனை இன்வைட் பண்ணேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் தான் பேசிகிட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி துணியை வச்சு அவன் கண்ணில் கட்டி விளாண்டுட்டு இருந்தான், அதுவும் நிறைய நேம்ஸாக சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி கேட்க அவங்க அம்மாவில் ஆன்சர் பண்ண முடியல. அது கூடவே ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி செக் பண்ணிவிட்டு இவனோட பாடியில் அந்த மாதிரியான ட்ரக் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் 2 பேரும் என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்ட இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை யாராலையும் கொடுக்க முடியல. அங்கே தான் ஹீரோயின் அப்பாவும் இருக்காங்க. இவங்க பேச பேச அவரோட டென்ஷன் வேறு ஏறிக்கிட்டே போகுது. ஹீரோ மிஸ்டர் லின்னை கூப்பிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தீங்கன்னா சீக்கிரமே பச்சை தொப்பி போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு அப்பாவை நக்கல் அடிச்சுட்டு போக அப்பா இருந்த கோவத்தில் ஒய்ஃப் அடிச்சிட்றாங்க. எனக்கு பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, 2 பேர் ரூம்குள்ளே என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. அம்மாக்கே அடி விழுந்துட்டே அப்படின்னு பொண்ணு வந்து நின்று அப்பா அவனை ட்ரக் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்ல, நீ என்ன உன் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக என்கிட்ட வந்து பொய் சொல்லிகிட்டு இருக்கியா அப்படின்னு அவளுக்கு அடி விழுது. அப்பா நான் சொல்கிறத கேளுங்க, நான் இவனை ட்ரக் பண்ணி ஹீரோயினை மிஸ்டர் லின் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இதெல்லாம் செட்டப் பண்ணேன் அப்படின்னு அப்பாவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபியான்சி கோவப்படுறான். அப்போ நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் என்னை இன்வைட் பண்ணியா அப்படின்னு அவன் கோவப்பட, ப்ளீஸ் நீயாவது என்னோட எக்ஸ்ப்ளனேஷனை பொறுமையாக கேளு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இந்த சைட் ஹீரோ வீட்டுக்கு எல்லோரும் வந்த பிறகு ஹீரோயின் மிஸ்டர் லின் கிட்ட, என்னோட சிஸ்டரும் அவளோட ஃபேமிலியும் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டாங்க, நல்லவேளை உங்களோட பாடி கார்டு கரெக்டான டைமுக்கு வந்து என்னை காப்பாற்றிட்டான், இல்லைனா அவங்களோட பிளான் சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு சொல்ல அவனும் அது பெருசாலாம் கேர் பண்ணாமல் நீயும் பாடி கார்டு சேஃபாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மிஸ்டர் லின்னுக்கு பாடி கார்டு மேலே இவ்வளோ காதல் இருக்கா, இந்த 10 இயர்ஸாக சிங்கிளாக இருந்து ஒன் சைடாக அவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, இதை எப்படின்னு மேட்ச் மேக்கிங் டீம்கிட்ட சொல்கிறது, அவன் ஒரு மேன் லவ் பண்ணுறான்னு, இருந்தாலும் இது ஒரு காவிய காதல் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறான். இப்போ தானே மேட்ச் மேக்கிங் டீமை பற்றி பேசினாங்க, அதுக்குள்ளே இப்போ அவங்கக்கிட்ட இருந்தே கால் வருது. அது என்னன்னா நீங்களும் மிஸ்டர் லின்னும் போதுமான அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிங்க, உங்கள் வாட்சில் டைம் ரொம்பவே கம்மியாக காமிக்குது, ஸோ இன்றைக்கி நைட் 2 பேரும் சேம் பெட்டில் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் பெட்லையா, மிஸ்டர் லின்னுக்கு காயம் பட்டிருக்கே அப்படின்னு சொல்லும்போது உங்களை வேறு எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண சொல்ல, ஜஸ்ட்டு தூங்க தான் சொல்லியிருக்கோம், அதையாவது ஒழுங்காக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. அதே கால் ஹீரோக்கும் வந்திருக்கும்ல,
ஸோ இன்றைக்கி நைட்டு மிஸ்டர் லின்னோட ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின்கிட்ட சொல்ல, ஓகே என்கிட்டே மேட்ச் மேக்கிங் டீம் அதை சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் ஸ்கில்ஸ்லாம் தெரியும், ஸோ மிஸ்டர் லின்னுக்கு எதுவும் தேவைப்பட்டால் நானே அவரை டேக் கேர் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்லை, உங்களை ஜஸ்ட்டு சேம் பெட்டில் தான் படுத்து தூங்க சொல்லியிருக்காங்க, நைட்டு நீங்கள் மிஸ்டர் லின்னு டச் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ரஃபாக சொல்கிறான். என்ன இவனும் பொசிட்டிவாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. எப்படியும் நைட்டு ஒன்றும் நடக்காதுன்னு பாட்டியை தெரியும், அதனால் பாட்டி ஒரு பிளானோடு வந்து நிற்கிறாங்க. ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி நைட் 2 பேரும் சேம் பெட்டில் தூங்க போகிறீங்களே, ஸோ என்ன ஏன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, சீக்கிரம் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு சூப் வந்து கொடுக்க, அவனும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாட்டியோட குக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால ஃபுல் பவுலையும் காலி பண்ணிடுறான். அப்புறம் தான் அவனோட பாட்டில் எல்லா ரியாக்ஷனும் தெரிய ஆரம்பிக்குது. என்னடா அது ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது, பாட்டி சூப்பில் எதுவும் கலந்துட்டாங்க போலையே அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ரூமுக்கு போனால் அங்கே ஹீரோயின் பாட்டி கொடுத்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணியிருக்கா. இந்த ட்ரெஸ்ஸை ஏன் பாட்டி எனக்கு தந்தாங்க, இது முட்டி வரைக்கும் கூட வரல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு இருக்கா. அங்கே வர ஹீரோயின் கிட்ட ஒரு மாஸ்க்கு கொடுத்து, மிஸ்டர் லின் ரூமுக்கு வரும்போது நீ இந்த மாஸ்க்கை வியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் நைட்டான மிஸ்டர் லின்னுக்கு எதுவும் ஆயிருமா என்ன, எதுவும் மான்ஸ்டர் ஆயிடுவானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சொன்னதை மட்டும் செய்ய அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போகிறான். ஸோ ஹீரோயினும் ஒபீடியண்ட்டாக மாஸ்க் எடுத்து வியர் பண்ணிக்கிறான். லேட்டர் ஹீரோ பெட்டில் வந்து படுக்க வரான். அவன் பாடி ரொம்பவே ஹாட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ ஷேட்டெல்லாம் கழட்டி போட்டு படுத்துட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் ஹக் பண்ணும்போது இந்த ஃபீலிங் நல்லா இருக்கே, இப்படியே தூங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஹீரோயினை அவன் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஹீரோயின் மிஸ்டர் லின்னுக்கு அடிபட்டிருக்கும்ல, ஸோ அதை சொல்லி உங்களுக்கு காயம் பட்டிருக்கு, ஸோ கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அவனுக்கும் ஹிட் ஆகுது, நான் ஏன் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு பாத்ரூமுக்கு போகிறான். ஹீரோயின் டக்குன்னு அவன் மாஸ்க் ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு, மிஸ்டர் லின் ஏன் பாத்ரூம் போனாங்க, ஐயோ டேப்பை ஓப்பன் பண்ணுற சத்தம்லாம் கேட்குது, புண்ணில் தண்ணி பட்டால் என்ன ஆகுறது அப்படின்ட்டு கதவை திறக்க சொல்லி தட்டிக்கிட்டு இருக்கான். பட் ஹீரோ கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. லாஸ்ட்டில் ஹீரோயின் டோர் பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறா. ஹீரோ டோரை ஓப்பன் பண்ணும்போது தான் ஹீரோயின் வாசலில் இருக்கிறத பார்க்குறான். அவள் கண்ணு திறக்கிறதுக்குள்ளே டவலை தூக்கி அவன் மேலே போட்டு பெட்டில் தூக்கி கொண்டு போய் படுக்க வைக்கிறான். அப்புறம் லைட்டே ஆஃப் பண்ணதுனால ஹீரோயினால் அவனை பார்க்க முடியல. நீங்கள் ஏன் இப்போ தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தீங்க, உங்களோட காயம் என்னாச்சு அப்படின்ட்டு அவனோட முதுகை டச் பண்ணி பார்க்குறா. அதில் எந்த பேண்டேஜுமே இல்லை, உங்கள் காயம் ஆறிட்டா அப்படின்ட்டு அதை பற்றி கேட்டுட்ருக்கா. பட் அவனோட பேர் பாடியை டச் பண்ணதுனால அவனோட ஹீட் இன்னுமே அதிகமாகி, நீ தான் என்னை ப்ரொவோக் பண்ணது அப்படின்ட்டு பாட்டி நினச்ச எல்லாமே இப்போ நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஹீரோ மறுபடியும் பாடி கார்டு கிட்டப்பில் வந்து ஹீரோயினை பிடிச்சி கற்றுக்கிட்டு இருக்கான். டைம் என்னாச்சு, நீ இந்த வீட்டு மருமகளாயிட்டேன்னு லேசியாக இருக்கியா அப்படின்ட்டு அவளோட கிளாஸ்க்கு டைம் ஆச்சுன்னா அவளை கற்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நேற்று நடந்ததை திங்க் பண்ணிவிட்டு, மிஸ்டர் லின்னுக்கு உன்னை அந்தளவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா, உன்னோட ஒர்க் அவுட் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு ஹரிபரியில் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னல, ஸோ நீ உன்னோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகு அப்படின்னு ஹீரோயின் அதை அட்வைஸ் கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. பட் அது ஹீரோக்கு தான் ஒன்றும் புரியலை. ஹீரோயினை காலையிலேயே எழுப்பி விட்டு ஃபீல்டில் ரன் பண்ண சொல்லி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு காலையிலே இந்த ஒர்க் அவுட்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் இந்த பெரிய வீட்டு மருமகளாக இருந்து இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் ஏன் இந்த ட்ரைனிங்லாம் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டைம் உனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா உனக்கு ஓடாவது உடம்புல தெம்பு வேணும்ல, அதுக்காக தான். ஆஃப்டர்நூன் உனக்கு பாக்ஸிங் செஷன் இருக்குது, ஸோ சீக்கிரமே இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஓட சொல்ல, அவளும் எழுந்து ஓட ட்ரை பண்ணும்போது அவளோட கால் ஸ்லிப் ஆகுது. ஸோ எனக்கு ரொம்பவே வலிக்க அப்படின்னு அங்கேயே உட்காந்துடுறான். ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கே போகலாம், இதெல்லாம் ஜஸ்ட்டு சின்ன காயம் தானே, நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஹீரோ இப்படி ஹீரோயினை கையில் தூக்கி வச்சுட்டு இருக்கத ஒரு மேன் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் யாருக்கு போகுதுன்னு பார்த்தா மிஸ்டர் லின், அதாவது ஹீரோட அசிஸ்டண்ட்டுக்கு தான் போகுது. அவன் இங்கே ஹாயாக பாட்டி கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். ஃபோட்டோஸை பார்த்து தான் சிரிக்கிறான். அதுக்குள்ளே ஃபோட்டோஸ் எல்லாமே டெலிட் ஆகுது. அனுப்புனது யாருன்னா ஹீரோயினோட சிஸ்டர். சாரி, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஜின்ரனுக்கு அனுப்பி எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கணும்னு நினச்சேன், மாற்றி உங்களுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி இன்னொரு டைம் அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்புறியான்னு கேட்க அவளும் எல்லா ஃபோட்டோஸையும் மறுபடியும் அனுப்புகிறான். அதை பார்த்தது ஹீரோவோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நினச்சி அசிஸ்டண்ட்டுக்கு ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி பாட்டிட்டையும் காமிக்க பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே ஹீரோயினும் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ அவள் இன்னுமே பெயினில் இருக்கிறதுனால ஹீரோ அவளை தூக்கி ஹெல்ப் பண்ணுறான். இல்லை என்னை கீழே விட்டுரு, மற்றவங்க பார்த்து தப்பாக நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்ல, உன்னோட காலில் காயப்பட்டிருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவளோட ஹார்ட்லாம் படபடன்னு அடிக்குது. ஏன் என்னோட ஹார்ட் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுது அப்படின்னு அவளும் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுறதுக்கு நீ செத்து போயிருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயினோட அப்பாவும் அங்கே வராங்க. எல்லாமே ஹீரோயினை பேடாக போர்ட்ரை பண்ணுறதுக்கு தானே, நீ மிஸ்டர் லின்னுக்கு துரோகம் பண்ணியிருக்க, அவனோட பாடி கார்டு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிகிட்டு இருக்காங்க.
மிஸ்டர் உங்களுக்கு கண்ணு இருக்குதா இல்லையா, அவளோட காலை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வீங்கிருக்குன்னு, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அவளை நான் தூக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்கிறான். அதெல்லாம் ஏன் அவங்க கதையில ஏறப்போகுது, உன்னை பெற்றதுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன் அப்படின்லாம் அப்பா திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சத்தம் கேட்டு உள்ளே இருந்து பாட்டி அசிஸ்டண்ட்டும் வராங்க. இங்கே என்ன நடக்குது, லின் மேன்ஷனுக்குள்ள வந்து என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்குறான். இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு நான் ஒழுங்கா எல்லாத்தையும் டீச் பண்ணல, அதான் அவன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா, நான் அவளை இப்பவே பனிஷ் பண்றேன் அப்படின்னு ஹீரோயினை அடிக்க போறாங்க. யாரோட வீட்டுக்கு வந்து யாரை நீ அடிக்க போற அப்படின்னு பாட்டி கத்த, அவரும் பாட்டி சத்தத்தை கேட்டு பயந்துடுறாரு. இப்போ ஹீரோயினை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போக சொல்றாங்க. இப்போ எல்லாரும் போனது ஹீரோயினோட சிஸ்டர் சூப் கொண்டு வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு, உங்களுக்காக இதை நான் 6 மணி நேரமா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க, அவளும் நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, என்னோட உயிரே நீ காப்பாத்திருக்க, அதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல அப்படின்னும் போது, அதுக்கு என்ன, நான் உங்களுக்காக டின்னர் அரேஞ்ச் பண்றேன், என் கூட வந்து சாப்பிட வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறேன். அவனும் ஓகேன்னு மண்டையாட்டிட்டு பின்னாடியே போயிடுறான். அங்கே டின்னரில் அவனை ட்ரக் பண்ணுறது தான் அவங்களோட பிளானாக இருக்கும். ஸோ அவனுக்கு நிறைய ஒயின்லாம் ஊற்றி கொடுத்து அவனை ட்ரக் பண்ணிட்டு அவன் கூட ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணுறான். நீ லாஸ்ட் வரைக்கும் என் முன்னாடி லூசராக தான் இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் மெசேஜ் வர போட்டு விட, பார்த்தா ஹீரோயின் கோவத்தில் உடனே மேட்ச் மேக்கிங் டீமுக்கு கால் பண்ணி என்னோட பார்ட்னர் என்னை சீட் பண்ணிட்டான், ஸோ எனக்கு இந்த டார்கெட் தேவையில்லை, எனக்கு வேற யாரையாவது அசைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. கொஞ்சம் காம் டவுனாக இருங்க, அவங்க சீட் பண்ணதுக்கான உங்களுக்கு ஆதாரம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட ஃபோட்டோ எவிடன்ஸே இருக்குது அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ அவங்க டீம்கிட்ட அனுப்ப, அவங்களும் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இதில் இருக்கிறது மிஸ்டர் லின்னே கிடையாதே அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன அப்போ இது மிஸ்டர் லின் இல்லையா, ஆனால் இந்த மேன்ஷனில் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இவரை தானே மிஸ்டர் லின்னு சொல்கிறாங்க, அப்போ மொத்தமாக ஹோல் மேன்ஷனுமே சேர்ந்து என்ன சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு கோவமாக வருது. இங்கே ஆல்ரெடி ஒரு பெக்கரே அவ கூட கூட்டு வந்திருப்பாள், இப்போ அவகிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா, இந்த மேன்ஷனில் எல்லாருமே என்ன சீட் பண்ணிட்டாங்க, எனக்கு நீ இந்த பிளேஸில் இருக்கவே இருப்பல, பட் நான் வெளியே போனால் நீ என் கூட வர்றதுக்கு உனக்கு சம்மந்தமா, இந்த மேன்ஷனில் இருக்கும்போது உன்னை என்னால் நல்லா டேக்கர் பண்ணிக்க முடிஞ்சது, பட் வெளியே போனால் நீ என் கூட சேர்ந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த டைம் அங்கே வர ஹீரோ மிஸ்டர் லின் வந்துட்டாங்கன்னு சொல்ல, அவன் வர்றதை நீ ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறான். இல்லை, அக்கார்டிங் டு மேட்ச் மேக்கிங் டீம் படி இன்னைக்கு நைட் 2 பேரும் ஒரே பெட்டில் தூங்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவன் இவ்வளோ நேரம் என் சிஸ்டர் கூட இருந்துட்டு வந்திருக்கான், அவன் கூட நான் இதுக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிக்க, அவனும் மிஸ்டர் லின் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், இந்த ட்ரையல் மேரேஜ் பீரியடில் அவங்க என்ன சீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போது ட்ரையல் பீரியட் முடிஞ்ச பிறகு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சீட் பண்ணுவீங்க அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கோவப்பட்டுட்டு, நான் நாளைக்கே மேட்ச் மேக்கிங் டீமை மீட் பண்ணி இந்த ட்ரையல் மேரேஜை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறா. அப்போ தானே உண்மையான மிஸ்டர் லின்னை கண்டுபிடிக்க முடியும், அதுக்காக தான் ஹீரோயின் இதை பண்ண போகிறா. அந்த டைம் ஒரு சர்வெண்ட் வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ பாட்டி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கும்போது, அவங்களுக்கு ஆல்ரெடி 4 times ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இப்போவும் மறுபடியும் ஹார்ட் ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. என்ன 3 months முன்னாடி தானே ஆப்ரேஷன் பண்ணீங்க, அப்போ எல்லாமே நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க, இப்போ என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். அப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ மறுபடியும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அவங்க ஆப்ரேஷன் டேபிளே சாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட ரொம்பவே கோவப்படுறான், அடிக்க வர செஞ்சிடுறான். அப்போ டாக்டர் மெடிக்கல் ஜீனியஸை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க நேமை கேள்விப்பட்டிருக்கீங்களா, மெடிக்கல் ஜீனியஸ், அவங்க சைனீஸ் மெடிக்கல் மாஸ்டர்கிட்ட வந்து டேரெக்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, ஸோ அவங்களால அதை க்யூர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், பட் அவங்க ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, ரிச் பீப்புளுக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இது என்ன நான்சென்ஸான லாஜிக்காக இருக்குது, அவங்க பிளேஸ் இது அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இப்போ அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த மெடிக்கல் ஜீனியஸ் ஆல்ரெடி ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கான், அவங்ககிட்ட எந்த கன்சல்டேஷன் ஃபீயும் வாங்க மாட்டேங்கிறா, மெடிசனும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போகிற பர்சனும் நீங்கள் ஃபீமேல் புத்தா அப்படின்னு அவங்கள வாழ்த்திட்டுலாம் போகிறான். டாக்டர் மாஸ்க்லாம் போட்டுட்டு இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போதே தெரியுது அந்த நம்ம ஹீரோயின் ஜின்ரன் தான், அவள் தான் மெடிக்கல் ஜீனியஸ், கஷ்டப்படுறவங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோங்க வந்து நிற்க, இப்படி கோட் சூட் போடுறவங்களுக்கான இடம் இது கிடையாது, மற்ற பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் ரூடா சொல்கிறான். மிஸ்டர் லின் ஃபேமிலியில் அவங்களோட எல்டருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, உனக்கு எங்களோட ரூல்ஸ் தெரியாதா, நாங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும், அவங்க நினச்சா எந்த கண்ட்ரிலேருந்து வேணால் எக்ஸ்பர்ட்டாக வர வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ், மற்ற எல்லாருமே இந்த ஆப்ரேஷன் ரொம்ப கஷ்டம், உங்களால் மட்டும்தான் முடியும்னு சொல்கிறாங்க, எங்கள் பாட்டியை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு நீல் டவுன்லாம் போடுறான். என்ன பாட்டியா, அப்போ நீ லின் ஃபேமிலியோட இல்லெஜிட்டிமேட் சன்னா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இல்லெஜிட்டிமேட் சன்னா, நான் தான் லின் ஃபேமிலியோட லீகல் வாரிசு, என்னோட நேம் ஜின்லின் அப்படின்னு சொல்ல, என்ன நீ தான் ஜின்லினா
அப்படின்னு ஹீரோயினும் ஷாக் ஆகுறா. அப்போ லா படி அவளோட ஹஸ்பண்ட் இவன் தானே. ஸோ அதை கேட்டு ஷாக் ஆனதும், ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க, இதான் என்னோட ஐடி கார்டு அப்படின்னு ஐடி கார்டெல்லாம் ப்ரொசீட் பண்ண, அதை பார்த்துட்டு ஹீரோயின் கோவமா அவன் கணத்தில் அறைய விடுறா. அவனும் எதுக்கு அறை வாங்குறோன்னு தெரியாம, நீங்கள் என் பாட்டியை காப்பாற்றினா என்னை எத்தனை அரைவனா அரைஞ்சிக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறான். இந்தளவுக்கு இறங்கி வந்துட்டானே. இருந்தாலும் அன்னைக்கு நைட் நடந்ததை நான் மறக்கவே மாட்டேன். என்கிட்ட பொய் சொல்லிட்டு என்னோட பெட்டை வர ஷேர் பண்ணியிருக்கேன். இவனை நான் சும்மா விடக்கூடாது. என்ன நியர்லி 1 மந்த்தாக ஃபூல் பண்ணியிருக்கீங்களா, உங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. உங்கள் பாட்டிக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன், அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா நீ என்னோட லவ்வராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். உங்களை இப்போ தானே ஒரு பேஷண்ட் கூட ஃபீமேல் புத்தான்லாம் சொல்லிட்டு போனால், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கோவப்படுறான். இருந்தாலும் அந்த டாக்டர் நீ என்னோட டீலிங்க்கு ஓகே சொன்னதான் நான் உங்கள் பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன்னு சொன்னதுனால ஹீரோ அதுக்கு ஓகே சொல்கிறான். அதுக்கான டைம் பீரியட் 1 மந்த்னு சொல்லியிருக்காங்க. 1 மந்த் நீ என்னோட லவராக இருக்கணும். நீ எந்தளவுக்கு என்ன பெட்டில் ப்ளீஸ் பண்ணுறியோ அந்தளவுக்கு நான் உங்கள் பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டில் பார்த்து எல்லாமே பண்ணுவேன். அப்புறம் ஹீரோயின் மெடிசன் லேர்ன் பண்ணிக்கிட்டால, மெடிசனை லேர்ன் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற ரூலே என்னென்னா, ரிச்சாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது, ஒன்லி புவர் பீப்புளை மட்டும்தான் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கொள்கை. ஸோ நான் இப்போ உங்கள் பாட்டிக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னா அது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. நான் அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், உன்னோட பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டும் பாதிலே ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஹீரோ ஓகே நான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேஞ்ச் பண்ணுறேன், நம்ம ப்ரைவேட்டாக பாட்டியை வந்து டேக்கர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வராங்க. சொன்ன மாதிரியே பாட்டியோட ஆப்ரேஷனை ஹீரோயின் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறான். ஆப்ரேஷன் முடிஞ்சதும் ஹீரோ வந்து கேட்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த ப்ரொசீஜர் ஒரு ஆப்ரேஷனோட நிற்காது, அவங்களோட கண்டிஷனை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் நியர்லி 1 மந்த் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. இனி உன்னோட ஒர்க் தான் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு ஹீரோ கிட்ட ஒரு ஹோட்டல் ரூம் கடை கொடுக்குறான். இன்னைக்கு நைட்டு கரெக்டான டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ பாட்டிக்காக நான் போகிறேன் அப்படின்னு ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இப்போ ஹோட்டலுக்கு போகிறான். ஹோட்டலுக்கு அவனோட அசிஸ்டன்ட் தான் அவனை ட்ராப் பண்ண கூப்பிட்டு போகிறான். ஹோட்டலுக்கு போனது ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட நீ ஜின்ரனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல, இப்போ அவளுக்கு கால் பண்ணி உன் சிஸ்டருக்கும் எனக்கும் அன்னைக்கு நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, என்னோட சிஸ்டரை நான் அவ்வளோ வெறுக்கிறேன், அவ கூட நீ இருந்த பிறகு என்னால் உன் மூஞ்ச கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓகே உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, இனி நம்ம 2 பேரும் பெட்ரூமை ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு உடனே இந்த பாண்டிங்கை பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, பாட்டியோட கண்டிஷன் வர மோசமாக இருக்குது. ஸோ 3 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணு, நீ என் வீட்டை விட்டு வெக்கேட் பண்ணி போகணுன்னு ஆசைப்பட்டாலும் போய்க்கலாம், நான் எதுவும் சொல்லலை. நம்ம இந்த 3 மந்த் முடிகிற வரைக்கும் இந்த ட்ரையல் மேரேஜில் இருந்துட்டு அதுக்கு பிறகு பிரேக்கப் பண்ணிக்கலாம், அப்போ நான் உனக்கு காம்பன்சேஷனும் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, எனக்கு மணிலாம் தேவையில்லை, நீ பாட்டிக்காகன்னு கேட்டதுனால நான் இந்த 3 மந்த் பீரியட்க்கு ஓகே சொல்கிறேன்னு ஹீரோயின் ஒத்துக்கிறா. காலில் இருந்தும் பாஸ் சாரி, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், நீங்கள் இப்போ கூட ஜின்ரன்கிட்ட நீங்கள் தான் உண்மையான ஜின்லின்னு சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீங்கள் அவங்கள சீட் பண்ணலன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் இந்த மேரேஜை பிரேக் பண்ண வேண்டியதும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு தெரியாதுடா நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா, ஏன்னா நான் சீட் பண்ண போகிறேன் அதுக்காக தான், ஸோ இந்த டிசிஷன் அவளுக்கும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டாக்டர் கொடுத்த ரூமுக்கு போகிறான். அங்கே போனால் டாக்டர் குளிச்சிட்டு இருக்காங்க. என்ன நீ குளிச்சிட்டியா? ஆல்ரெடி 2 டைம் குளிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னது. ஓகே பெட்டில் பிளைண்ட் ஃபோல்டு இருக்குல்ல, அதை எடுத்து கண்ணில் மாட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் போட்டால் ஒழுங்காக சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்ல, சொன்னதை மட்டும் செய்டா அப்படின்னு உள்ள அந்த டாக்டர் சொன்னதும் அவனும் சொன்ன பேச்சை கேட்டு மாட்டிக்கிறான். இப்போ ஹீரோயினும் பாத் எடுத்துகிட்டு வெளியே வந்ததும் உன்னோட கோட்டை கலத்து அப்படின்னு சொல்ல, அவனும் டாக்டர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் எதுக்கு என்ன கண்ணை கட்டிக்க சொல்கிறீங்க, அப்போது நான் உங்களை பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் நான் ரொம்பவே அசிங்கமாக இருப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அதனால நீ பார்த்தா பயந்துடக்கூடாதுல்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட கோட்டை கலத்தி அவன் மேலே ரோப்பெல்லாம் வச்சு கெட்டுறா. இது கொஞ்சம் அவன் ஓவர் டூ தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்புறம் அவனோட காதுலையும் ஹெட்செட்டை மாட்டிட்டு எதுவும் கேட்காம பார்க்காம நடந்தாதான் இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோயினுக்கு மேட்ச் மேக்கிங் டீம்லேருந்து கால் வருது. என்னன்னா நீங்கள் 2 பேரும் ஒழுங்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இந்த 100 திங்ஸ் கண்டிப்பாக பண்ணணும்னு சொன்னதை இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைனா உங்களோட பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வார்னிங் டோனில் அவளுக்காக ரிமைண்டர் கால் வந்திருக்கு. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோவை போய் கிஸ் பண்ணுறா. அந்த நைட்டு எண்ட் ஆனதும் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது அங்கே டாக்டர் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு லெட்டரும் ஆயிலும் தான் இருக்குது. இந்த ஆயிலை வச்சு மசாஜ் பண்ணிக்கோ, உன்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு இது ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்குது. இதை பார்த்து ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. இவ உண்மையாகவே என்ன
பார்ட் டைம் லவர் ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ணிட்டாலே அப்படின்னு கோவத்தில் இருக்கான். இந்த டைம் ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் மிஸ் பே இங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பாட்டி ரூமுக்கு வெளியே நின்று ஒரு லேடி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஓல்டு லேடியை பார்க்குறதுக்கு அவங்களோட பேரனையும் கொள்ளு பேரனையும் கூட நீ அலோவ் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன், மிஸ்டர் லின் அலோவ் பண்ணால் மட்டும் தான் உள்ளே அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ லின் ஃபேமிலியோட டாக் தானே, எங்கே உள்ளே அனுப்ப மாட்டேன்னு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு அவங்க அவனையும் தாண்டி உள்ளே போகலான்னு நினைக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் தள்ளுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்க கையில் வந்து குழந்தைய விட்டுடுறாங்க. அந்த குழந்தையும் கீழே விழுந்துருச்சுட்டு, ஓல்டு லேடி இப்போ கூட வந்து உங்கள் கொள்ளு பேருன்னு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு குழந்தை எங்கே போச்சுன்னு கூட பார்க்காம அங்கே சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நல்ல வேளை பின்னாடி வந்த ஹீரோ அந்த குழந்தைய கேட்ச் பண்ணிடுவான். அம்மா கத்துறது போதும், குழந்தை சேஃபாக தான் இருக்குன்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோவையும் பார்த்துட்டு, நீ எப்போ வந்த, நாங்கள் பாட்டியை பார்க்க போகக்கூடாதா, என் பையனை பார்த்தல, அவன் லின் ஃபேமிலிக்கு அடுத்த வாரிசையே கொண்டு வந்துட்டான், நாங்கள் பாட்டியை மீட் பண்ண போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோவும் அசிஸ்டன்ட் கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு, உங்களால தான் குழந்தைய பார்த்துக்க முடியலல்ல, அப்போ அதுக்கான ஒரு நேனி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட கொடுக்க, பிரதர் அது என்னோட குழந்தை அப்படின்னா அந்த பையனும் இப்போ தான் வாயை திறக்கிறான். என்ன பிரதர்லாம் சொல்லாத, உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இந்த ஃபேமிலியில் எப்போவுமே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி நீ சொல்ல முடியும், என்னோட பையன் இந்த லின் ஃபேமிலிக்கு அடுத்த வருஷம் கொண்டு வந்துட்டான், ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, உனக்கு கல்யாணம் கூட ஆகலை, இப்போ தான் கவர்மெண்ட்டில் உனக்கு ஏதோ டார்கெட் அரேஞ்ச் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுவும் 1 இயர்க்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீ தான் இந்த ஃபேமிலியை விட்டு வெளியே போக வேண்டியது இருக்கும், அப்புறம் இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாமே எங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம், என்னோட கண்ட்ரோல் கீழே தான் எல்லாமே இருக்குது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் அங்கே வர ஹீரோயின் டாக்டர் கிட்டப்பில் தானே வந்திருப்பா, இது ஐசியூ, இங்கே நின்று யாரும் கத்தக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல, ஜஸ்ட்டு போகிற வர டாக்டர்லாம் எனக்கு வார்னிங் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஹீரோயினும் நான் தான் ஓல்டு லேடியை ட்ரீட் பண்ணுற டாக்டர், ஸோ எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, நீங்கள் என்னோட பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், ஓ நீங்கள் தானே அது, நீங்கள் டாப் சர்ஜன் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட ஒரு கார்டை கொடுக்க, ஹீரோயினை தூக்கி எறிஞ்சிட்டு, எனக்கு இந்த கார்டு தேவையில்லை, என்னோட ப்ரொஃபஷனை கேவலப்படுத்தாதீங்க, இங்கேருந்து நீங்கள் கிளம்புனாலே போதும், மிஸ்டர் லின் இவங்களை சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னதும், ஹீரோவும் இப்போ குழந்தைய அவங்க கையில் கொடுத்துட்டு, ஒழுங்காக குழந்தைய தூக்கிட்டு கிளம்பு, நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணி ட்ராமா பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, பிரதர் கண்டிப்பாக ஒரு நாள் எனக்குள்ளது எல்லாமே எனக்கு கிடைக்கும், அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த கார்டையும் விடாமல் அதையும் தூக்கிட்டு அங்கேருந்து அம்மாவும் பையனும் கிளம்புறாங்க. அந்த டைம் அங்கே ஹீரோயின் சிஸ்டர் வரா, யார் இப்படி கத்திட்டு போறா அப்படின்னு கேட்க, அவளை பார்த்து ஷாக் ஆகிட்டு அசிஸ்டண்ட்டும், நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, அப்புறம் எப்படி நான் அவங்கள பார்க்க வராமல் இருக்க முடியும், அதனால தான் வந்திருக்கேன்னு சொல்ல, இப்போ அசிஸ்டண்ட்டுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ பாஸ்கிட்ட இப்போவாது உண்மையை சொல்லலாமான்னு கேட்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்கிறான். இங்கே பாட்டி கண்ணு முடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும், ஓகே நான் உள்ளே போய் பார்க்க போகிறேன்னா அசிஸ்டன்ட் சொல்கிறான். இன்னுமே அந்த ட்ராமாவை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் கொண்டு வந்து சூப்பை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, இதை பாட்டிக்கு ஃபீட் பண்ணு, இது மெடிக்கல் சூப்பு, அவங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு இது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக போனால் பாட்டி நம்ம வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சூப்பை மட்டும் கொடுத்து அனுப்புறா. இங்கே ஹீரோயினோட சிஸ்டர் நானும் வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அசிஸ்டன்ட் கூட அவளும் உள்ளே போகிறா. பாட்டியோட கண்டிஷன் முந்திக்கு இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அவங்களும் ஹீரோவை பார்த்ததும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயின் சிஸ்டர் வந்திருக்கிறத பார்த்ததும், நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனால உங்களுக்காக நான் இந்த சூப்பை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பை காமிக்க, இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணுற, நீ ஜின்ரனோட தங்கச்சி தானேன்னு கேட்கும்போது, நான் ஜின்ரனோட தங்கச்சி தான், பட் நானும் மிஸ்டர் லின்னும் உண்மையாக லவ் பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்குன்னு சொல்ல, என்ன நீயும் என் பேரன் லவ் பண்ணுறீங்களான்னு பாட்டி ஷாக் ஆகி கேட்குறாங்க. அசிஸ்டண்ட்டும் பாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயத்தில், நீ இந்த டைமில் இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு ஹீரோயின் சிஸ்டர் திட்டுறான். அப்புறம் நம்ம எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணணும், நம்ம தான் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கும்ல, பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை, ஸோ எப்படினாலும் ஒரு நாள் தெரியதானே போகுதுங்கிற மாதிரி அவ சொல்ல, இப்போ தான் பாட்டிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஸோ அவள் மிஸ்டர் லின்னு சொன்னது அசிஸ்டண்ட் தான், தன்னோட பேரனை இல்லை அப்படின்ட்டு, கொஞ்ச நேரத்தில் என் பேரனோட கண் பார்வைக்கு எதுவும் பிரச்சனையோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜின்ரன் நல்ல பொண்ணுலாம் கிடையாது, அவள் ஸ்கூல்லேயே பெரிய புள்ளி அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் பேச வேண்டாம், நான் உங்ககிட்ட கேட்குறதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணு, நீ உண்மையாகவே ஜின்லினை லவ் பண்ணுறியா, ஜின்லின்னு ஒரு பர்சனை உனக்கு பிடிக்குமா, இல்லை அவனோட ஐடென்டிட்டி உனக்கு பிடிக்குமான்னு கேட்க, இதுக்கா போய் சொல்ல தெரியாது, எனக்கு ஜின்லின்னா ரொம்பவே பிடிக்கும், அவன் புவராக இருந்தாலும் ரிச்சாக இருந்தாலும் நான் அவனை லவ் பண்ணுவேன் அப்படின்னு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஆன்சரை எடுத்து பக்காவாக அடிச்சு விட்றா. ஸோ பாட்டியும், நான் அவன்கிட்ட அவனை பற்றி சொல்லாத ஒரு மேட்டர் இருக்குது, அவனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அது உனக்கு ஓகேவான்னு கேட்க, அசிஸ்டண்ட்டும் சாரி நான் உங்ககிட்ட இதை மறைக்கணும்னு நினைக்கல, எனக்கு இதுக்கான கரெக்டான சான்ஸ் கிடைக்கல, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது உண்மைதான் அப்படின்னு சொன்னதும்,
அவளும் இதை பெருசாக கேர் பண்ணிக்காத மாதிரி நான் ஜின்லின்னு ரொம்பவே லவ் பண்ணுறேன், ஸோ அவனோட எல்லாத்தையுமே நான் அடாப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அதனால் அந்த குழந்தை இருக்கிறதும் பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவாள். பட் மனசுக்குள்ளே அவனுக்கு ஒரு குழந்தை இருந்தா என்ன, 10 குழந்தை இருந்தா எனக்கு என்ன, நான் ரிச் ஆக போகிறேன், அதுக்காக இந்த சின்ன சாக்ரிஃபைஸ் கூட பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே கேல்குலேஷன் போட்டுக்கிட்டு இருக்கா. பாட்டி ஓகே, நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறீங்க, 2 பேரும் ஒருத்தர் இந்த அளவுக்கு விரும்புகிறீங்கன்னா எனக்கும் இந்த மேரேஜில் நோ அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாட்டியோட அக்செப்டன்ஸே கிடச்சிருச்சு அப்படின்னு ஜாலியில் இந்த சூப்பை நான் உங்களுக்காக ரெடி பண்ணேன், கண்டிப்பாக நீங்கள் இதை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. பட் பாட்டி ஹீரோ கையில் இருக்கிற ஃப்ளாஸ்க்கை பார்த்துட்டு இது என்னதுன்னு கேட்குறாங்க. இது உங்கள் அட்டெண்டிங் டாக்டர் உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்தாங்க, இது உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல ஓகே நான் இதை குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஏன் சூப்பை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த சூப்பை குடிக்கிறாங்க. என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்களே அப்படின்னு அவளாலையும் சும்மா இருக்க முடியல. ஒரு மேனுக்கு என்ன தெரியும் நான் பாட்டிக்கு சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க கையில் உள்ள சூப்பையும் வாங்கிட்டு தன்னோட சூப்பை தான் பாட்டிக்கு ஊற்றி கொடுக்குறேன். இப்போ பாட்டி மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லட்டும், இதை நான் தான் பண்ணேன்னு சொல்லி கிரெடிட்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அவளும் ஊற்றி கொடுக்குறா. பட் பாட்டிக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கல, வேண்டாம் வேண்டான்னு சொல்ல இவளும் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஊட்டி விடுறா. லாஸ்ட்டில் அதனால பாட்டி வாமிட் தான் பண்ணுறாங்க. இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் பாட்டிக்கு அந்த டாக்டர் சூப்பை தான் ஊற்றி கொடுத்தேன், அந்த டாக்டர் தான் ஏதோ கலந்துருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோ கோவமா அந்த உமனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பாட்டியே பாய்சன் பண்ணுவான் அப்படின்னு அவளோட சட்டையை போய் பிடிச்சிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பாட்டியை நீ பாய்சன் பண்ணியிருப்பேன், அந்த மூஞ்சி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு மாஸ்கில் கை வைக்க ஹீரோயினும் தப்பிக்கிறதுக்காக எங்கள் ஃபேமிலியில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, என் ஃபேஸை பார்த்தனா அப்புறம் நீ தானே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்ல அவனும் ஃபேஸை பார்க்குற மேட்டரை விட்டுட்டு வந்து என் பாட்டிக்கு என்னாச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூம்க்கு இழுத்துட்டு போனால் அவளும் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டியோட இன்டர்னல் ஆர்கன் ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளும் ஐடென்டிஃபை பண்ணுறா. இந்த மேட்டரை இப்படியே க்ளோஸ் பண்ணிடணும்னு ஹீரோயின் சிஸ்டரும் பலர்னு அவளுக்கு ஒரு அறையை விட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ கொடுத்த சூப்பை குடிச்ச பிறகு தான் பாட்டிக்கு இப்படி ஆச்சு, அந்த சூப்பில் என்ன கலந்த அப்படின்னு பிளேமை தூக்கி அவன் மேலே போட்டுட்ருக்க. அப்போ தான் ஹீரோயினும் சூப் பவுலை பார்த்துட்டு இந்த சூப்பை நான் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறா. இது உன்னோட ஃப்ளாஸ்க்லேருந்து ஊற்றுனது தான் அப்படின்னு சிஸ்டர் சொல்ல அவளும் தன்னோட ஃப்ளாஸ்க்கை ஓப்பன் பண்ணி அதை இன்னொரு பவுலில் ஊற்றி காமிக்கிறா. அது பார்த்தா பிளாக் கலரில் இருக்குது, இது ப்ரௌன் கலரில் இருக்குது. சரி இந்த ஃப்ளாஸ்க் என்னதுன்னு கேட்கும்போது இது இவ கொண்டு வந்ததுன்னு சொல்ல அதை ஊற்றி பார்த்தா தான் சேம் கலரில் இருக்குது. ஸோ நீ கொடுத்த சூப்பால் தான் பேஷண்ட்க்கு இப்படி ஆயிடுது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதை அவள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. நான் கஷ்டப்பட்டு பாட்டிக்காக எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணி கொண்டு வந்தேன், அதை எப்படி நீ பாய்சன் சொல்ல முடியும் அப்படின்னு அவள் கேட்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போவே லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ஐயோ லேபுக்கு போய் நம்ம மாட்டிக்கிட்ட பிரச்சனையாயிருமே அப்படின்னு அதை தட்டி விட நீ ரொம்பலாம் கஷ்டப்படாத, ஃப்ளாஸ்கில் மிச்ச சூப் இருக்குல்ல அதை கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்ல இவ விட மாட்டா போலையே. சரி நான் ஈஸியான வழியாக சொல்கிறேன், நீ உன்னோட சூப்பை நீ குடி, என்னோட சூப்பை நான் குடிக்கிறேன், அது பாய்சனாக இருந்தால் ஒருத்தங்க சாகணும்ல அப்படின்னு சொன்னதும் நீ என்ன பைத்தியமா இல்லை முட்டாளா, நார்மலாக இருக்கிற பர்சன் எந்த சூப்பை வேணால் குடிக்கலாம், பட் பாட்டியோட கண்டிஷனுக்கு அவங்களுக்குன்னு சில ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும், அதுக்காக தான் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி இதை டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இங்கே ஹீரோயின் சிஸ்டருக்கும் பயமாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, ஸோ நான் கிளம்புறேன், ரிசல்ட் வந்ததே எனக்கு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறா. அதெல்லாம் முடியாது, அது எப்படி ரிசல்ட்டையும் கேட்டுகிட்டே போ அப்படின்னு ஹீரோயின் அவட சொல்ல அவளும் தப்பிக்கிறதுக்கு வழியெல்லாம் முழிச்சிட்டு இருக்கா. டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வருது. வந்தால் சிஸ்டரோட சூப்பில் இருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பாட்டிக்கு ஒத்துக்கல, அதனால தான் அவங்க வாமிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய ஹீரோ செம கோவத்தில் இருக்கான். அதை பார்த்து அசிஸ்டன்ட் நீல் டவுன்லாம் போட்டு இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் அவளை மன்னிச்சு விட்டுருங்க, நான் என்னோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் நான் செகண்டாக ரொம்ப லவ் பண்ண பொண்ணு இவ தான், அவள் பாட்டி மேலே இருந்த பாசத்தில் தான் எல்லாமே பண்ணியிருக்கா, பட் இருந்தாலும் அவளுக்கு மெடிக்கல் நாலேஜ் இல்லாததுனால தான் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் மன்னிப்பு கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டதுனால ஹீரோவும் மனசிறங்கி ஓகே இந்த ஒரே ஒரு டைம் தான், நெக்ஸ்ட் டைம் பாட்டி பக்கத்துலேயே அவன் நெருங்காத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மன்னிச்சு விடுறான். அடுத்த சீனில் ஹீரோயின் தான் கூட இந்த பெக்கரை ஷாப்பிங்காக வெளியே கூப்பிட்டு போகிறா. அந்த பிளேஸில் மிஸ் பேயும் ஆல்ரெடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஹீரோயினோட ஸ்டெப் மதர், அதாவது அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப். இப்படி அங்கே ஹீரோயினை மீட் பண்ணதான் அவங்களுக்கும் ஹீரோயின் யாருங்கிற ஐடியா இருக்குது. அவள் தான் ஹீரோக்கு அசைன் பண்ணியிருக்கிற டார்கெட்டுன்னு தெரிஞ்சு அவகிட்ட வம்பு இழுக்கிறதுக்காக ஸ்டோர் மேனேஜரை கூப்பிட்டு உங்கள் ஸ்டோரோட பிராண்ட் வேல்யூ பேரும் போலையே, இந்த மாதிரி லோக்கல் பீப்புளெலாம் உங்கள் கடையில் வந்து ஷாப் பண்ணுறாங்க அப்படின்னு அவரை ட்ரிகர் பண்ணி விட அவரும் ஹீரோயின்கிட்ட போயிட்டு ஹீரோயின் கூட வந்திருக்கிற பெக்கரை பார்த்தா அவங்களோட அப்பியரன்ஸ் பேடாக தானே இருக்கும், ஸோ அதை வச்சுட்டு நீங்களாம் ஏன் இங்கே ஷாப் பண்ண வந்திருக்கீங்க, உங்களால் இங்கே ஒரு ப்ராடக்ட் கூட அஃபோர்ட் பண்ண முடியாது, நீங்களாம் ரோட்டு பக்கமாக இருக்கிற கடைக்கு தான் போகணும், இங்கே வரக்கூடாது அப்படின்ட்டு வெளியே போக சொல்லிட்டு இருக்கான். என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, சரி இந்த ட்ரெஸ்ஸை எனக்காக பில் போடுங்க அப்படின்னு ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறா.
பட் அதையும் அவன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். எங்களோட பிராண்டுக்குன்னு டார்கெட் கஸ்டமர் இருக்காங்க, சும்மா வர்றவங்களுக்கெல்லாம் செல் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ப்ராடக்டை தர முடியாது அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் மிஸ் பே என்னமோ அவங்கள பார்த்த மாதிரி, ஓ உன்னோட நேம் ஜின்ரன் தானே, ஒன்று தானே மிஸ்டர் லின்னுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவகிட்ட வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் மேனேஜர்கிட்டையும் எனக்கு இவங்களை தெரியும், ஜின்ரனுக்காக நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணால் எடுத்து கொடுங்க, எல்லாத்தையும் என்னோடய அக்கௌண்ட்டில் எழுதிக்குங்க, நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்களும் ஷோ ஆஃப் பண்ண, இவ ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு என் முன்னாடி வந்து நிற்கிறாளே அப்படின்னு ஹீரோயினுக்கும் கடுப்பாகுது. எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, என்னாலே பே பண்ணிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்கக்கிட்ட ரூடாக பேச அவளுக்கு கடுப்பாகுது. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த பெக்கரும் சடனாக அந்த மிஸ் பே மேலே பாஞ்சிடுறாங்க. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரில. ஒரு வழியாக 2 பேரையும் காம் டவுன் பண்ணி வச்சா அந்த பெக்கர் அந்த சண்டையிலேயே மயங்கிடுறாங்க. ஸோ ஸ்டோர் மேனேஜரும் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், உங்களை உள்ள அலோவ் பண்ணியிருக்கவே கூடாது, நீங்கள் எங்கள் கஸ்டமர் அடிச்சுட்டு எங்கள் ப்ராடக்ட்டையும் டேமேஜ் பண்ணிட்டீங்க, இதுக்கான நஷ்டத்தை நீங்கள் பே பண்ணால் தான் நாங்கள் வெளியே விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின்ட்டு அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை, நஷ்டஈடாக பெரிய அமௌண்ட்டை வரை கேட்குறாங்க. ஸோ ஹீரோனால் பே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஹீரோக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஹீரோக்கு கால் பண்ணி கூப்பிட்றான். அப்போ அவனும் அங்கே ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கிறது மிஸ் பே தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவனும் இப்போ கிளம்பி வரான். இங்கே அவன் வர்றதுக்கு முன்னாடியே அவனோட பிரதர் வந்து நின்று, அம்மா உங்களை இப்படி அடிச்சது யாரு அப்படின்ட்டு கேட்கும்போது, எல்லாம் உன் பிரதருக்கு செட் பண்ணி வச்சிருக்க அந்த ஜின்ரன் தான், அவளும் அவள் கூட வந்திருக்கிற லேடியால் தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த பெக்கரும் முழிக்கிறாங்க. அவங்களால பேச முடியாது, அதனால இப்போ அவங்களோட மைண்ட் வாய்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ என்னை மறந்துட்டியா, ஒன்னால தான் 20 வருஷமாக நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃபேஸை டேமேஜ் பண்ணிவிட்டு என்னை பேச முடியாமல் ஆக்கிட்டேன், ஆனால் உன்னை பக்கம் முந்திய விட இப்போ தான் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்க போல், பட் இது எல்லாத்தையும் நான் பறிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிஸ் பேக்கு அந்த பெக்கரோட ஃபேஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால அது யாருன்னு கூட அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஹீரோ ஷாப்புக்கு வந்தது அங்கே உள்ள மேனேஜர், இவர் தான் உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோக்கிட்டையும் பில் பேமெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு எங்கள் ஷாப்போட ப்ராடக்ட்டை டேமேஜ் பண்ணிட்டாங்க, அதுக்கான அமௌண்ட் இவ்வளோ, அப்புறம் எங்கள் கஸ்டமரையும் அட்டாக் பண்ணிட்டாங்க, அதுக்கும் நஷ்டஈடு பே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ ஹீரோவை பார்த்தது மிஸ் பேயும் அவங்ககிட்ட வந்து பேச வராங்க. என்ன உன் ஒய்ஃப்க்கு நீ ஒழுங்காக மேனேஜ்லாம் சொல்லி கொடுக்க மாட்டியா, பப்ளிக் பிளேஸில் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோயினும் சடனாக ஹீரோவோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிட்டாங்களே, இப்போ நான் எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும், ஆல்ரெடி எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஷாக்கான மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மைண்ட் வாய்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அவங்களுக்குலாம் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம டேரெக்டாக இந்த கம்பெனியை நாங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னு அதுக்கான ஃபைலை மட்டும் கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் ஷாப் மேனேஜருக்கும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன உன் பொண்டாட்டியை ரொம்ப பேம்பர் பண்ணுற போல் அப்படின்லாம் அவங்க பேச, என்ன ஷாப் மேனேஜர் இங்கே அன்வான்டாக இருக்கிற பீப்புளெல்லாம் வெளியே அடித்து வரட்டுங்க அப்படின்னு சொல்ல, அவனும் இப்போ மிஸ் பேயையும் அவங்க பையனையும் வெளியே போக சொல்கிறாங்க. அட பாவி, இவ்வளோ நாள் உனக்கு கஸ்டமராக இருந்ததுக்கு இப்படி பண்ணுறியடா அப்படின்ட்டு அவங்களும் கோவத்தில் வெளியே போகிறாங்க. ஹீரோ தான் மிஸ்டர் லின்னுங்கிற மேட்ரை எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டதுனால ஹீரோயினும் இப்போ அவங்ககிட்ட 3 மந்த்துக்கு அப்புறம் நம்ம டிவோர்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அது நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கும், இந்த ஷாப்பை நான் உனக்காக வாங்கினேன்னு நினச்சிக்காத அப்படின்னு சொல்ல, ஓகே நம்ம டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னது, ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறா. இங்கே வெளியே வந்து அம்மாவும் பையனும், என்னம்மா நீங்கள் இந்த மேட்ரை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு பையன் கோச்சிக்கிட்டு இருக்கான். டே உனக்கு புரியலையாடா, உன் அண்ணனும் அவனோட ஒய்ஃபும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியுது, இதெல்லாம் ரொம்பவே தப்பாக இருக்குது, 2 பேரையும் ஒன்று சேர்த்தது கண்ட்ரியில் தான், பட் அவங்களுக்குள்ள டெவலப்மெண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஒருவேளை அவன் மட்டும் கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்துருச்சு, அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் நானும் நீ அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியாதுடா, இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு அதுக்கான வேலையை பார்ப்போங்கிற மாதிரி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோக்கு டாக்டர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இன்னைக்கு நைட்டு 9 o'clock சேம் பிளேஸ் அப்படின்னு சொல்ல, நானும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஹீரோவும் எக்ஸைட்மெண்ட்டில் கிளம்புறான். அங்கே போயிட்டு பெட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளும் சேட் பண்ணி பிளைண்ட் ஃபோல்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஓகே போட்டாச்சுன்னு அனுப்புகிறான். போய் சொல்லாத, நீ மட்டும் பிளைண்ட் ஃபோல்ட் போடலன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு டாக்டர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததும் அவனும் இப்போ எடுத்து மாட்டிக்கிறான். வந்ததை அவன் கையை பிடிச்சி கட்டிட்டு அவனை கிஸ் பண்ண, அவனும் இப்போ ரிட்டன் கிஸ் பண்ணுறான். என்ன இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு என் கழுத்தெல்லாம் நெரிச்ச அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், அதுக்காக நீ என் கழுத்தில் மார்க் வரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அதுவும் இன்னைக்கு நடக்கும் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் ஹீரோயின் முழிக்கும் போது அங்கே டாக்டர் இல்லை. என்னடா இது, எப்போ பார்த்தாலும் நான் தூங்கிடுறேன், அவள் எப்போ போகிறான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் மேலே உள்ள மார்க்ஸ்லாம் இப்போ அவனுமே ரசிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவள் எழுதி வச்சுருக்க லெட்டர் ரீட் பண்ணும்போது அதில் அவனுக்கான எப்பவும் போல் ஆயில் எழுதி வச்சுட்டு,
உன் பாடியில் நான் பெல்ட்டை வச்சு போட்டு மார்க்கலாம், உனக்கு கொஞ்ச நாள் இருக்குன்னு நினச்சேன்னா இந்த ஆயிலெலாம் நீ யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு வேற எழுதியிருக்கா. ஸோ இவன் நம்மளை ரொம்பவே டீஸ் பண்ணுறா அப்படின்னு அவனும் சிரிச்சுக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணுறான். ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாக்டர் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு பொண்ணு டே அண்ட் நைட்டாக நான் மிஸ் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன மீனிங்காக இருக்கும் அப்படின்னு கேட்க, நானும் ஹீரோயின் சிஸ்டர் இந்த மாதிரி தான் மிஸ் பண்ணுறேன், ஏன்னா நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நானும் லவ் பண்ணுறேன்னா என்னடா இது காதலில் இவ்வளோ சீக்கிரம் விழுந்துட்டேனா அப்படின்னு நினச்சிட்டு, ஒரு பொண்ணு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா, பட் அவள் ஃபேஸை மட்டும் காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானா, அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்க, அவனும் மேபி அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணு உங்களை ஹேட் பண்ணுறாளா இருக்கும், இல்லைனா உங்க கூட ப்ளே பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா என்னை நெக்ஸ்ட் டைம் இன்வைட் பண்ண மாட்டாளே, அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும், எனக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு மேலே இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு, மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் பாட்டியோட கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு, பாட்டியோட கண்டிஷன் நம்ம நினச்சதை விட நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஸோ அடுத்த ஆப்ரேஷன் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே உள்ள டாக்டர்ஸ் கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவங்கெல்லாம் போனதும் பாட்டியும் அவளோட வாய்ஸை வச்சு இதான் ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ ஜின்ரன் தானே அப்படின்னு அவள் கையை பிடிச்சி கேட்க, அவளும் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லி பார்க்குறா. அது எப்படி உன்னோட வாய்ஸ் எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு பாட்டியை ஸ்ட்ராங்காக சொல்ல, பாட்டியை ஃபூல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனால ஆமாம் பாட்டி நான் தானே ஒத்துக்கிறேன், பட் இந்த மேட்டரை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது, அப்போ ஜின்லினுக்கும் தெரியாதான்னு கேட்குறாங்க. ஆமாம் அவங்ககிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும் ஓகே நான் சொல்ல மாட்டேன்னு பாட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அதை பற்றி திங்க் பண்ணிட்டு சேடாக போயிட்டு இருக்கும்போது அவளோட ரூமுக்கு முன்னாடி ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, அவனும் டாக்டர் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறான். இன்னும் இல்லைன்னு சொன்னதும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனும் சிக்னல் கொடுக்க, இப்போ நிறைய டிஷ்ஷஸாக அவளோட டேபிளில் அடுக்கி வைக்கிறாங்க. இது எல்லாமே நானே உனக்காக ப்ரிப்பேர் பண்ணேன், ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கேட்க, நான் டாக்டர் தெரியும்ல, ஸோ நாங்கள்லாம் மற்றவங்களுக்கு லிமிட்டடாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் நான் வெளுத்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலி எனக்கு உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாதுல்ல, அதனால தான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக பண்ணி கொண்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிச்சது சாப்பிடு, மற்றதை டஸ்ட்பினில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஒரு டாக்டர் ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கு இதில் எதுவுமே வேண்டாம், நான் மற்ற நர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு, என்ன இது, இதெல்லாம் உனக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன், இதை நீ வேறு யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, நீ மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு அடமெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட பாட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக அவனே சமைச்சலாம் எனக்கு தரான் அப்படின்னு நினச்சிட்டு, ஓகே அவனோட இந்த ஜென்யூன் எஃபர்ட்டையாவது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஒரு டைம் க்ரீன் சிக்னல் கிடச்சதுனால திரும்ப திரும்ப ஹீரோயினே போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவள் வீட்டுக்கு கிளம்பும்போது, நான் உங்களை ட்ராப் பண்ணவா, உங்கள் அட்ரஸ் என்ன அப்படின்னு அவகிட்ட போய் நிற்க, அவளும் சாரி எனக்கு ஹெல்ப் தேவையில்லை, என்னால் அடுத்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, பட் எனக்கு பார்ட்னர் இருக்கான் அப்படின்னு அந்த லவ் வாட்சை காமிக்கிறான். அதை பார்த்து ஹீரோவும் சேட் ஆகுறான். அசிஸ்டன்ட், உங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையான்னு ஆல்ரெடி புக்கான பொண்ணையா பார்ப்பீங்க, இனி இதுக்கு ரெட் ஃப்ளாக் தான், நீங்கள் இந்த பொண்ணை கிவ் அப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, என்னோட டிக்ஷனரியில் கிவ் அப்புங்கிற வார்த்தையே கிடையாது, அது எப்படி என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் பாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பார்ட்னர் இருக்கான், அப்புறம் நீங்கள் தேர்ட் வீல் ஆயிடுவீங்க அப்படின்லாம் சொன்னாலும் ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். நீ அந்த லவ் வாட்சை பார்த்தல, அவளுக்கும் அவள் பார்ட்னருக்கும் அந்தளவுக்கு கனெக்ஷன் இல்லைங்கிறது தான் அதுக்கு அர்த்தம், ஸோ நான் என்னோட சாய்ஸை மாற்றிக்க போகிறதில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயினுக்கும் கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்கேன்னு கேட்க, அவளும் நம்ம தான் கொஞ்ச நாளே பிரிக்க போகிறோமே, அப்புறம் நான் இருக்கிற இடத்துலலாம் மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்களா என்ன அப்படின்னு கொஞ்சம் ரூடாக கேட்குறா. சரி 7 PM நான் சொல்கிற பிளேஸ்க்கு வந்துரு அப்படின்னு அட்ரஸை மட்டும் சொல்லிட்டு ஹீரோ அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோனும் அங்கே ஏலம் விடுற ஏரியாவுக்கு கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த பிளேஸில் இப்போது விமன் ஜுவல்லரி எல்லாமே ஏலம் விட்டுட்டு இருக்காங்க, எல்லாமே ஹை ப்ரைஸில் தான் போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ்க்கு ஹீரோ இன்வைட் பண்ணதுனால, என்ன நம்ம பிரிய போகிறதுக்காக எனக்கு கிஃப்ட் வாங்கி தரலான்னு வந்தியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ரொம்ப எமோஷனல் ஆகாத, இந்த கிஃப்ட் உனக்கு இல்லை, நான் உன்னை இன்வைட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அது நீ பொண்ணுங்கிறதுனால தான், நீ இதில் எந்த டிசைன் யங் லேடிஸ்க்குலாம் நல்லா சூட் ஆகும் அப்படின்னு எனக்காக பிக் பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சாய்ஸஸ் கேட்டுட்ருக்கான். அவளும் அதனால டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்போ அந்த பிளேஸ்க்கு அசிஸ்டன்ட் கூட ஹீரோயினோட சிஸ்டரும் வர, அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்ததும், மிஸ்டர் லின் முன்னாடி பாருங்கள், அங்கே ஜின்ரன் உங்களோட பாடி கார்டு கூட வந்திருக்கா அப்படின்னு ஹீரோயினை பற்றி பேச, என்ன பாஸும் வந்திருக்காங்களா, இங்கே பொண்ணுங்க ஜுவல்லரி மட்டும்தானே ஏலம் விடுறாங்க, இங்கே பாஸ்க்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி அவனும் முழிச்சிட்டு இருக்கான். இந்த டைம் அவளோட ஃப்ரெண்டும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. அவளும் ஹீரோயின் சிஸ்டரை பார்த்ததும் வந்து பேசுகிறான். இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், பெரிய கம்பெனியில் ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண,
நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு அவளும் சொல்கிறான். சரி உன் பின்னாடி நிற்கிறது யாரு, இது உன்னோட அப்பாவா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க இவளுக்கு செம்ம பல்ப் ஆகுது. இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்னமா சொல்கிற, உன் அப்பா வயசில் இருக்கிறவன பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அப்படின்னு நக்கல் அடிக்கும்போது இவர் யார் தெரியுமா, லின் கம்பெனியோட ஓனர், இவர் தான் மிஸ்டர் ஜின் லின் அப்படின்னு சொல்ல பொது இடத்துலலாம் இப்படி சொல்லாத, எப்பவுமே லோ ப்ரொஃபைலில் தான் இருக்கணும் அப்படின்னு அசிஸ்டண்ட் அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கான். என்ன மிஸ்டர் லின்னா அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. நான் ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன் மிஸ்டர் லின்னுக்கு மேட்ச் மேக்கிங் டீம் மூலமாக ஒரு பொண்ணு செட் பண்ணாங்கன்னு. மேபி அது உன்னோட ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு அவன் சொல்ல ஐயோ தப்பான ஆளை கலாச்சிட்டோமே அப்படின்னு 2 பேரும் ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து பாய் ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் கிட்ட தன்னோட கார்டெல்லாம் கொடுக்குறான். ஹீரோனோட சிஸ்டர் அதை ஸ்டாப் பண்ணிட்டு மிஸ்டர் லின் சொன்னது கேட்கலையா, லோ ப்ரொஃபைலில் இருக்கணும், ஸோ பிஸ்னஸ் பற்றிலாம் இங்கே பேசக்கூடாது அப்படின்னு அதை ரிஜெக்ட் பண்ணுறான். இவ்வளோ வர கோவப்படுத்திட்டோம் போலையே அப்படின்னு காம் டவுன் பண்ணுறதுக்காக அங்கே உள்ள ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து ஆஃபர் பண்ண அதையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. சரி உனக்கு இங்கே உள்ள ஃபுட்லாம் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஸோ நைட் நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த டைம் ஏலம் விடுறதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கே ஒரு நெக்லஸோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு டைமண்ட் நெக்லஸ், இன்றைக்குள்ள கலெக்ஷன் எல்லாமே டைமண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே எல்லாமே டைமண்ட் கலெக்ஷன் தான், இதெல்லாம் எப்படி உங்கள் பாடி கார்டெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும், அப்புறம் எதுக்கு சின்ரன் அவங்க கூட வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் ஹீரோயினை பற்றியே பேசிகிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண நெக்லஸை பார்த்துட்டு ஹீரோ இந்த நெக்லஸ் நல்லா இருக்கா அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது அது எப்படி, பொண்ணுங்க போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும், ஸோ இதில் 18 கலெக்ஷன் தானே இருக்குது, எல்லாத்தையுமே நீ வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு நீ அதை ப்ரெசென்ட் பண்ண போகிற அவ்வளோ தானே, எல்லாத்தையுமே வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுனால ஹீரோக்கும் இது நல்ல ஐடியாவாக தெரியுது. ஸோ எல்லாத்தையும் அவனே பிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஃபஸ்ட் ஐட்டமாக 5 மில்லியன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை அவன் ஏலம் கேட்டு லாஸ்ட்டில் 30 மில்லியனுக்கு ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. இது பின்னாடி இருந்து பார்த்துட்டு ஃப்ரெண்டும் முன்னாடி இருக்கிறது உன்னோட சிஸ்டர் மாதிரி இருக்கேன், அவளும் ரிச் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணிட்டாளா அப்படின்னு கேட்க அவன் ஒன்றும் ரிச் ஃபேமிலியெலாம் மேரேஜ் பண்ணிக்கல, மிஸ்டர் லின்னோட பாடி கார்டு கூட தான் அவள் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொன்னதும் ஓ மிஸ்டர் லின் பாடி கார்டா, அப்போ மிஸ்டர் லின் தான் அதை வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்க அவங்களும் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாமலே அது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ முன்னாடி இருந்து ஹீரோயின் ஒவ்வொரு ஐட்டமாக பர்ச்சேஸ் பண்ண பின்னாடி இருந்து இவங்க எல்லாரும் அதையெல்லாம் ஹீரோயினோட சிஸ்டருக்கு தான் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எனக்காக ஒன்று வாங்கித்தையேன் அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருப்பான். பட் ஹீரோ இப்படி ஏலம் கேட்டுட்டு இருக்கும்போது அவனால் ஒரு ப்ராடக்ட் கூட வாங்க முடியல. ஸோ அதனால ஃப்ரெண்டும் கோச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே ஆனால் ஹீரோனோட சிஸ்டர் ஹாப்பியாக இருக்கா, எல்லாமே எனக்கு தான் வரப்போகுது அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் எல்லா பொருளையும் ஏலம் விட்ட பிறகு ஒவ்வொருத்தராக கிளம்புறாங்க. எல்லாமே ஹீரோ தான் வாங்கியிருப்பான். ஸோ கிளம்பும்போது ஹீரோனோட சிஸ்டர் அங்கே தானே இருப்பாள். ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மிஸ்டர் லின்னோட மேன்ஷனுக்கு கொண்டு வந்துரு, என்னோட கெஸ்ட்லாம் அதை பார்க்கணுன்னு சொல்ல உன்னோட கெஸ்ட்டு ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஏன் மிஸ்டர் லின் தானே எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க, அதை நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சிஸ்டர் சொல்கிறா. மிஸ்டர் லின் அதை உனக்காக தான் வாங்கினாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும், அதை அவங்க மேரேஜ் பண்ணிக்கிற பொண்ணுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல நான் தான் அவனோட லவ்வர், அப்போ ஏன் மிஸ்டர் லின் போட்டிருக்கிற மாதிரி லவ் வாட்ச் வாங்கிட்டே இல்லை அப்படின்னு கேட்க ஐயோ ஃப்ரெண்டு வேற சந்தேகப்படுவாளே அப்படின்னு சிஸ்டரும் சமாளிக்கிறதுக்காக அது ஏன் என்கிட்ட இல்லை, அது என்னோட வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளும் சமாளிக்க ட்ரை பண்ணுறா. எல்லாத்தையும் ஒரு வழியாக மேனேஜ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறதுக்குள்ளே அங்கே அவளோட ஃபியான்சி வந்து நிற்கிறான். நீ ஏன் என்னோட காலை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற, நான் உங்ககிட்ட பேசி எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நீ ஏன் என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஹீரோனோட சிஸ்டரை தொல்லை பண்ணிட்டு நிற்கிறான். என்ன இதெல்லாம் உன்னோட வேலையா அப்படின்னு ஹீரோயின்ட்ட ஹீரோ கேட்க ஆமாம் இப்போ தானே ஷோ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு உண்மையான மிஸ்டர் லின்னை ரிவீல் பண்ணி அவளுக்கு பல்ப் கொடுக்குறது தான் ஹீரோயினோட பிளான். ஸோ அதுக்காக தான் அவளோட ஃபியான்சி இங்கே வர வச்சிருக்கா. இங்கே வந்து அவனும் அவகிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கா. நீ மிஸ்டர் லின்னோட மணியை பார்த்துட்டு என்னை விட்டு போகலான்னு நினச்சிட்டியா, என்னால் ஒன்றும் விட முடியாது, நீ தான் என்னோட ஃபியான்சி, நீ எப்படி மிஸ்டர் லின்னோட டார்கெட்டாக இருக்க முடியும், உன்னோட ப்ரொஃபைல் மேட்ச் மேக்கிங் டீம் கிட்டே கிடையாது, ஏன்னா நீ என்னோட ஃபியான்சி, அப்புறம் எப்படி நீ அவனோட டார்கெட் ஆக முடியும், நீ இதெல்லாம் மணிக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும், இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணத, ஃபஸ்ட்டு உன்னோட சிஸ்டர் தான் என்னோட ஃபியான்சியாக இருந்தா, அப்போவும் நீ இதே தான் பண்ண, இப்போ மிஸ்டர் லின் ஜின்ரனோட டார்கெட்னு தெரிஞ்சதும் நீ அவன் பக்கம் போயிட்ட அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல இப்போ அவளோட ஃப்ரெண்டு முதற்கொண்டு எல்லாரும் இவ சிஸ்டரோட டார்கெட் கூட தான் அஃபேர் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸ் ஃபியான்சி கூட என்னோட என்கேஜ்மெண்ட் எப்போவோ பிரேக் ஆயிடுச்சு, இப்போ என்னோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் மிஸ்டர் லின் தான் அப்படின்னு அவள் எல்லாரும் முன்னாடி சொல்ல ஓகே மிஸ்டர் லின் தான் உன்னோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிற, மிஸ்டர் லின் யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க என்ன லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இதான் மிஸ்டர் லின் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட போய் நிற்க அவனும் ஹீரோயினை பார்த்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். சிஸ்டருக்கும் மீனிங் புரியாமல் சொன்னது கேட்டல, அவன் என்ன தான் லவ் பண்ணுறான், ஒன்றும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது உன்னால் இது மட்டும் தான் சொல்ல முடியுமா, எல்லோரும் முன்னாடி இப்போமே உண்மையை சொல்லு அப்படின்ட்டு அசிஸ்டண்ட்டை பார்த்து ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அவனும் உண்மையை சொல்லியிருப்பான்.
அதுக்குள்ளே ஃபியான்சி உள்ள வந்து சிஸ்டர் அடிச்சிட்றான். என் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே நீ அவன் பின்னாடி போயிட்ட, எல்லாமே மணிக்காக தானே பண்ணுற அப்படின்னு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்து சண்டை போட்டுட்டு இருக்கான். தான் லவ் பண்ணுற பொண்ணு ஒருத்தன் அடிக்கும்போது அசிஸ்டன்ட் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பான். ஸோ அவனும் ஃபியான்சி கூட போய் சண்டை போடுறான். இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, போய் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு ஃப்ரெண்டும் ஹீரோயினோட சிஸ்டர்கிட்ட சொன்னா அவள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக குடுகுடுன்னு மொபைலை எடுத்துகிட்டு போய் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயினும் என்னோட சிஸ்டர் எப்போவுமே என்னை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டா, நான் நினச்ச மாதிரியே தான் இருக்கா, பட் பாவம் உன்னோட பாடிகார்டு தான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கான், பரவாயில்லையா, நீ அவனை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே இவ வீடியோ எடுத்தது அப்படியே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதுவும் எப்படின்னா மிஸ்டர் லின் கவர்மெண்ட் தனக்கு செட் பண்ண டார்கெட்டை விட்டுட்டு டார்கெட்டோட சிஸ்டர் கூட அஃபேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. இதை இப்போ மிஸ் பேயும் அவங்க பையனும் பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ் பேக்கு இந்த நியூஸ் செம்ம குட் நியூஸ், ஏன்னா ஃபைனலி ஜின்லினை பற்றி ஒரு பேட் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதை வச்சு அவனை அட்டாக் பண்ணும். இந்த பொண்ணு கூட அவனுக்கு அஃபேர் இருக்கிறதா போட்டிருக்கல, இந்த பொண்ணு மணிக்காக தான் அவன் பின்னாடி சுற்றிதான் இருக்கும், அதனால தான் அக்காவோட ஹஸ்பண்ட் கூடயே சுற்றிருக்கா, இவளை ஃபஸ்ட்டு மீட் பண்ணி நம்ம பிளானுக்கு இவளை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பையன்கிட்ட சொல்கிறாங்க. இந்த வைரல் நியூஸ் பாட்டியோட காதுக்கும் போகுது. ஸோ பாட்டியை ஹாஸ்பிட்டலில் ஹீரோ மீட் பண்ண வரும்போது பாட்டி அவங்ககிட்ட நியூஸை நான் பார்த்தேன், என்ன நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு ஜின்ரன் தங்கச்சி கூட அஃபேர் இருக்கிறத எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்க பாட்டி நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பாருங்கள், இது எல்லாமே ஃபேக்கான நியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் ஜின்ரனோட சிஸ்டர், நீயும் அந்த 7 நடக்கிற பிளேஸில் எழுதிருக்க, அங்கே உள்ள எல்லா திங்ஸ் வர வாங்கியிருக்கா, அது எல்லாமே ஜின்ரனோட சிஸ்டருக்குன்னு தான் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு பாட்டி அதை பற்றியே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வேற டாக்டர் இங்கேயே நிற்கணும், என்னால் இப்போதைக்கு பாட்டிக்கிட்ட நான் டாக்டர் லவ் பண்ணுற மேட்டர் சொல்ல முடியாது, ஸோ கரெக்டான டைம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பாட்டிக்கிட்ட அது எல்லாமே நான் ஃபேக்குன்னு சொல்கிறேன்ல பாட்டி, நான் எதையும் அவளுக்காக வாங்கலை, நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தன்னோட ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அவளோட ரூம் ஃபுல்லாக ஏழை விட்ட பொருள் எல்லாமே இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நீயா இங்கே வச்ச அப்படின்னு பின்னாடி வந்த ஹீரோயிட்ட கேட்க ஆமான்னு சொல்கிறான். எந்த ஒரு டாக்டருமே பேஷண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இதை நான் பேஷண்ட் ஃபேமிலி மெம்பராக உங்களுக்கு கொடுக்கல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதுக்காக தான் அப்படின்னு சொன்னது. எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், என்ன உன் ஹஸ்பண்டை பற்றி தானே பேசுகிற, நீங்கள் 2 பேரும் ஜஸ்ட்டு ட்ரையல் மேரேஜில் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், அதே மாதிரி உனக்கும் மேட்ச் மேக்கிங் டீம்லேருந்து ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் அது உண்மை தான், அது இன்னும் 3 மந்த் தான், 3 மந்த்துக்கு அப்புறம் நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுவேன், ஸோ நீயே அதே மாதிரி உன் பார்ட்னர் கூட டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல எனக்கு என் பார்ட்னர் கூட எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எதுக்கு அவனை டிவோர்ஸ் பண்ணேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் உனக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருந்தா அப்புறம் எதுக்கு நைட் டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ண வந்தேன், அவனுக்கு நம்ம பெட்டை ஷேர் பண்ணுற மேட்டர்லாம் தெரியுமா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுற டோனில் கேட்டதும் ஹீரோயினாக அவனை அறையிறா. நீ உன்னை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காத, நான் உன் கூட விளையாட தான் செஞ்சேன், நீ எனக்கு ஒரு டாய் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதான் அவனும் கோவப்பட்டு நான் உனக்கு கிஃப்ட் தந்தேன், அது உனக்கு பிடிக்கலன்னா ஓகே, பட் என்ன உன்னால் எப்போவுமே விரட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ இந்த மாதிரி உன்னோட ஃபீலிங்ஸை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன உனக்கு கால் பண்ணி கூப்பிடவே மாட்டேன், இதோட நம்ம டீலிங்கை எண்ட் பண்ணிக்கலான்னு சொல்ல அது இப்படி நீ தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணது, என்ன ப்ரொவோக் பண்ணது, என்னால் இதை ஸ்டாப் பண்ண முடியாது, நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்க தான் ஆகணும் அப்படின்னு அந்த இயரிங்கை ஃபோர்ஸ் பண்ணி போட்டு விடுறான். எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை விட உன்னை என்னால் ஹர்ட் பண்ண முடியும், ஜஸ்ட் என்னை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த கதில் இயரிங்கை போட்டு விட நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்ன அப்படி தானே, அப்புறம் எப்படி ஒரு மேன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா அவளை எப்படி ஹர்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு மனசு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் அந்த கொஸ்டினை கேட்டு ஸ்டன் ஆகி நிற்கிறான். இங்கே மிஸ் பே ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோயின் சிஸ்டரை மீட் பண்ணி அவகிட்ட டீலிங்லாம் பேசி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து பாட்டி ரூமுக்கு முன்னாடி நின்று எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு கேட்க இல்லை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு அங்கே உள்ள பாடி கார்ட்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓல்டு லேடி உங்களுக்கு காது கேட்குதா, உங்கள் ஜின்லினோட குழந்தை ஒரு பொண்ணோட வயிற்றில் வளருது, நீங்கள் அந்த குழந்தைய பார்க்க வேண்டாமா அப்படின்னு வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டில் பாட்டியோட ரெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணதுனால வந்து தொலைங்க அப்படின்னு உள்ளே அலோவ் பண்ண இப்போ பாட்டி என்ன மேட்டர்னு கேட்கும்போது ஜின்லினோட குழந்தை இந்த பொண்ணோட வயிற்றில் வளருது அப்படின்னு ஹீரோயின் சிஸ்டர் காமிக்கிறாங்க. நீ ஜின்ரானோட தங்கச்சி தானே, எப்போ பார்த்தாலும் இங்கேயே வந்துட்டு இருக்க, உனக்கு என்னதாமா வேணும் அப்படின்னு கேட்க நானும் ஜின்லினும் லவ் பண்ணுற மேட்டர் உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ நான் 1 மந்த்தாக கன்சீவாக இருக்கேன், இது அவளோட குழந்தை தான் அப்படின்னு சொல்ல சரி நீ இப்போ இவ கூட வந்திருக்கே இது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இது உங்கள் ஃபேமிலியோட செகண்ட் லேடி தானே அப்படின்னு சொல்ல உனக்கு எப்படி இவ்வளோ தெரியும் அப்படின்னு மிஸ் பே கிட்ட கேட்கும்போது நேற்று ஏலம் விட்ட இடத்துல பெரிய கலவரம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டு நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சுல, அது மூலமாக தான் நான் இவளை கண்டுபிடிச்சேன், அப்படி பேசும்போது அவன் கன்சீவாக இருக்கிற மேட்டரையும் என்கிட்ட சொன்னான், நம்ம குடும்பத்தோட ஃபஸ்ட்டு வயசுக்கு எப்படி ரெக்கக்னேஷன் இல்லாமல் இருக்கலாம், அதனால தான் நான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல பாட்டியை உங்களோட பிளான்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினோட சிஸ்டர்கிட்ட இந்த குழந்தை எப்போ ஃபார்ம் ஆகிருக்குன்னு உனக்கு ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது லாஸ்ட் மந்த் 7th அப்படின்னு சொல்ல
ஒரு நாள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போய் அவனை ட்ரக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த நாளை சொல்கிறாங்க. அப்போ இது அசிஸ்டண்டோட குழந்தை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, நீ உன் குழந்தையோட அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்க, அவளும் எனக்கு டபுள் ஓகே, நான் இப்போ கூட மேரேஜ் பண்ண ரெடியாக தான் இருக்கேன், என்னோட குழந்தை பிறக்கும்போது அப்பா இல்லாமல் பிறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாட்டியும் ஓகே நான் சீக்கிரமாக உங்கள் மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன், உனக்கு என் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிஃப்ட்டும் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன இந்த கிழவி கோவப்படுன்னு பார்த்தா இப்படி வாழ்த்திக்கிட்டு இருக்காங்களே, இதனால ஹீரோக்கு பிரச்சனை வரும்னு இந்த கிழவிக்கு தெரியாதா என்ன அப்படின்னு மிஸ்பே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டி ஓகே சொன்னதுனால ஹீரோயின் சிஸ்டருக்கு செம்ம ஹாப்பி. ஸோ நீல் டவுன்லாம் போட்டு பாட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. பாட்டியும் நீ இந்த டிசிஷனுக்காக ரெக்ரெட் பண்ண மாட்டல்ல, எனக்கு என்னமோ நீ மேரேஜ் அன்னைக்கு ரெக்ரெட் பண்ணுவேன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, அது எப்படி பாட்டி, நான் லவ் பண்ணுற பர்சனை நான் மேரேஜ் பண்ண போகிறேன், அதில் நான் ஏன் கவலைப்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் உங்ககிட்ட ஃபைனலாக ஒரே ஒரு டைம் கேட்குறேன், நீ உண்மையாகவே உன் குழந்தையோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்லை லின் ஃபேமிலியோட சொத்துக்கு ஆசைப்படுறியான்னு கேட்க, இந்த கிழவியான மறுபடியும் நம்மளே டெஸ்ட் பண்ணுது. சரி நமக்கா ஆன்சர் தெரியாது அப்படின்ட்டு, நான் உண்மையாகவே லவ் பண்ணுறது ஜின்லினை தான், அவன் காசே இல்லாமல் ஒரு பெக்கராக இருந்தால் கூட நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்ருக்க மிஸ் பேக்கும் இங்கே என்ன புது ட்ராமா ஓடிட்டுருக்கு, நான் 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னு நினச்சா இப்படி எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. ஓகே இதுவும் நமக்கு பிரச்சனை கிடையாது, என்னைக்கு இவ வீட்டுக்குள்ளே வராலோ அன்னைக்கு ஜின்லினோட பவர் போயிடும், அப்போ தான் எனக்கும் என் பையனுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, இனி மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பார்க்கணும்ல, பாட்டி சிஸ்டர் இருக்கட்டும் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு இப்போ ஹீரோயின் சிஸ்டர் வெளியே கூப்பிட்டு வந்துட்டு பேசுகிறாங்க. அவளும் நீங்கள் என்ன பாட்டியை மீட் பண்ண கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், பாட்டி எங்கள் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, நீங்களும் உங்கள் பையனும் கண்டிப்பாக எங்கள் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்லாம் சொல்ல, கண்டிப்பாக நாங்கள் வராமலையா அப்படின்னு அவங்களே இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் பாத்ரூமில் நின்று ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி போட்டு விட்ட இயரிங்கை கலத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அங்கே வர சிஸ்டரும் இந்த இயரிங்கை அந்த ஏலத்தில் எடுத்ததாச்சு, இது எப்படி இவளோட காதுக்கு வந்துச்சுன்னு சொல்லி அங்கே உள்ள டாக்டர்கிட்ட சண்டை போடுறா. நீ ஒரு டாக்டராக இருந்துட்டு பேஷண்ட் திங்ஸ்லாம் ஆட்டையை போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ கூட சண்டை போட்டு அந்த இயரிங்கை பிடுங்க போக, அவளும் இதெல்லாம் திருடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் எப்படி என்னோட இயரிங் உன்கிட்ட வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறான். அதனால ஹீரோயினோட காதலையும் ப்ளீட் ஆகுது. மாஸ்க் ரிமூவ் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியுது அது ஹீரோயின். ஓ இதெல்லாம் நீ பார்த்த வேலை தானா, நீ என்ன சொன்ன, இதை மிஸ்டர் லின் உனக்கு கொடுத்தாங்களா, அவையும் உனக்கு தரப்போறேன், இதே மிஸ்டர் லின் எனக்கு ப்ரெசண்டாக வாங்கினது, எனக்கும் அவருக்கும் சீக்கிரமே மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியாமல் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, உனக்கு தெரியாதுல்ல ஆக்சுவலி எங்கள் 2 பேருக்கும் ஒரு பாப்பா வந்துருச்சு, நான் 1 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஸோ பாட்டி இப்போ எங்கள் மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, சீக்கிரமே எனக்கும் மிஸ்டர் லின்னுக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, அவளும் உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா இந்த குழந்தையோட அப்பா மிஸ்டர் லின் தானே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், பாட்டியே ஓகே சொல்லிட்டாங்களே, என்னோட கல்யாணத்துக்கு நீயே மணப்பெண் தோழியா வரியா அப்படின்னு அவளை வெறுப்பேற்றுறதுக்காக கேட்க, ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே என் சிஸ்டர் ஆசைப்பட்டு கேட்டுட்டா நான் வராமல் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி அவளை ஆன்சர் பண்ணுறான். சரி எங்கள் கல்யாணத்துக்கு வந்து அழுதுகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினும் மாஸ்கை வியர் பண்ணிவிட்டு நான் அழ மாட்டேன் பட் நீ தான் அழுவேன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறான். ஐயோ லாஸ்ட் லைனை கேட்டுட்டானே அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. அங்கே இப்போ சிஸ்டர் போனது ஹீரோ அவள் காதில் ப்ளீட் ஆகுறத பார்த்துட்டு, நான் உனக்கு தந்த கிஃப்ட் உனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக உன்னையும் நீ ஹர்ட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, இவன்கிட்ட என் சிஸ்டர்கிட்ட தான் இயரிங் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, அவகிட்ட சண்டைக்கு போனால் என்னோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆயிருமே அப்படின்னு ஹீரோயினும் வாய மூடிட்டு இருக்கா. சரி உனக்கு அந்த இயரிங் பிடிக்கல, நான் உனக்கு கிஃப்டாக கொடுத்தது பிடிக்கல தானே, ஸோ அதுக்கு பதிலாக நீ எனக்கு காம்பன்சேட் பண்ணிடு, அந்த இயரிங் பீஸ்க்காக நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 3 million, அதை நீ எனக்கு 3 daysல பே பண்ணணும்னு சொல்ல, எனக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டால் நோ சொல்லிடுறான். என்னால் இப்படி 3 daysல அவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியும்னு கேட்கும்போது, அப்போ நீ என்னோட கண்டிஷனுக்கு ஒத்துவா, என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். சரி நீ சொன்ன மாதிரி நான் 3 daysக்குள்ளே மணி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்துடுறான். இப்போ தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது சடனாக அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. மயக்கத்துலேருந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அது யாருன்னு தெரியுது, அது அவளோட மெடிக்கல் மாஸ்டர். இவளுக்கு மெடிசன் கற்றுக் கொடுத்தவங்க. நீ நம்மளோட ரூல்ஸை பிரேக் பண்ணிட்ட, நம்ம ஆர்கனைசேஷனில் ஃபஸ்ட்டு ரூலே ரிச்சாக இருக்கிறவங்கள ட்ரீட் பண்ணக்கூடாது, ஆனால் நீ இப்போ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு அவங்க மேலே கோவப்படுறாங்க. மாஸ்டர் கண்ட்ரிலா மூலமாக எனக்கு மிஸ்டர் லின்னை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அப்போ அவனோட பாட்டி எனக்கு ஹாஃப் ரிலேட்டிவ் மாதிரி தானே, நான் அவங்கக்கிட்ட சர்ஜரி பர்ஃபார்ம் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மாஸ்டர் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நீ லின் ஃபேமிலிக்காக என்கிட்ட பேசுறியா, அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது, அவங்களால எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் போக முடியும், அவங்கக்கிட்ட பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலே இருக்குது, அவங்க நினச்சி எந்த டாக்டர் வேணால் இன்வைட் பண்ண முடியும்,
ஆனால் புவர் பீப்புள் அப்படியா, அவங்க நினச்சா அந்த மாதிரி பிளேஸ்க்கு போகக்கூட முடியாது. அப்படி இருக்கிற பீப்புளுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷனை வச்சுருக்கேன். நீ என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து என்னை ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ உன்னோட மாஸ்டராக சொல்கிறேன், உடனே அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வா. நீ அந்த ட்ரீட்மெண்ட்டை நீ கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாஸ்டர், நான் தான் பாட்டிக்கு சர்ஜரி பண்ணது, இன்னும் ஒரு மேஜர் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது. அதை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அதுக்கு பிறகு நீங்கள் என்னோட பனிஷ்மெண்ட்டை டபுளாக கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் கெஞ்சிரா. உனக்கு இவ்வளோ சொல்லியும் புத்தி வரல. உங்கள் அம்மாவும் இதே தப்பு தான் பண்ணாங்க. உங்கள் அம்மாக்கிட்ட நான் சொன்னேன் சி ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணிக்காதுன்னு. என் பேச்சை மீறி அவள் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. உங்கள் அம்மாவுக்கு என்ன நிலமா ஆச்சு? அதே மாதிரி தான் நீ இப்போ லின் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு இனி உன்னை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தேவையில்லை. நான் உனக்கு கொடுத்த மெடிக்கல் ஸ்கில் எல்லாத்தையும் இப்போ நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவளோட கையை டேமேஜ் பண்ணி விட்டுடுறாங்க. கையை டேமேஜ் பண்ணால் ஒரு டாக்டருக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் ஒரு டாக்டரால் சர்ஜரி பண்ண முடியும். அதுக்காகவே அந்த கையை ஹர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு கிரவுண்டில் படுத்திருக்கா. அங்கே அவள் கூட வச்சுருந்த பெக்கர் லேடி தான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவளை இப்போ ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவளோட காயத்துக்கெலாம் மருந்து போட்டு விட்டுறாங்க. மயக்கம் தெளிஞ்ச ஹீரோயின் பார்க்கும்போது ஒன்று இப்படி ஹர்ட் பண்ணது யாரு அப்படின்னு அவகிட்ட கேட்குறாங்க. என்ன இப்போ உங்களால் பேச முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கெல்லாம் காரணம் உன்னோட ட்ரீட்மெண்ட் தான், உன்னோட மெடிசன் மூலமாக தான் என்னால் இப்போ பேச முடியுது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் இப்படி பேசுகிறத பார்க்கும்போது எனக்கும் ஹாப்பியாக இருக்குது. சீக்கிரமே உங்கள் பாடியில் உள்ள மற்ற டாக்ஸின்லாம் ரிமூவ் ஆச்சுன்னா உங்கள் ஃபேஸும் கிளியர் ஆயிரும் அப்படின்லாம் சொல்லி சந்தோஷப்படுறேன். சரி, நீ என்னோட மேட்டரை விடு, ஒன்று இப்படி பண்ணது யார் அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் பண்ணது என்னோட மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிறேன். உன்னோட மாஸ்டர்னு சொல்கிறேன், அப்போ எதுக்கு உன்னை ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவளும் நான் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேன் அதுக்காக தான் அப்படின்ட்டு அந்த மேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவங்களும் எல்லாத்தையும் பொறுமையாக லிசன் பண்ணிவிட்டு, நீ டேலண்டடான பொண்ணு, உன்னால் எல்லாமே முடியும். இந்த காயத்துக்கு நான் தான் மருந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நீ ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணால் உன்னால் கண்டிப்பாக நார்மல் ஆக முடியும் அப்படின்னு சேரப் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பெக்கர் லேடியும் கொஞ்சம் மென்டலி அஃபெக்ட் ஆகியிருப்பாங்கல்ல, இப்போ மெடிசன் எடுத்த பிறகு நார்மல் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு தன்னோட பழைய ஐடென்டிட்டி ஞாபகம் வந்துருச்சு. ஸோ தன்னோட நேமையே ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க. என்னோட நேம் ஜியா, நீ என்ன எப்போவுமே என்னை ஆண்ட் ஜியான்னு கூப்பிடு அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயின் இப்போ ஒரு நல்ல கம்பெனி கிடச்சிருச்சு, அவங்க தன்னை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போது நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிறா. ஃபஸ்ட்டு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கும் எல்லாமே பழக ஆரம்பிக்குது. அப்படி அவள் வீட்டில் இருந்தே எல்லா ட்ரைனிங்கும் எடுத்துகிட்ருக்கா. சடனாக ஒன் டே டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்டதும், என்ன ஆன்ட்டி தான் வந்துட்டாங்களா அப்படின்ட்டு கதவை திறக்க போனால் அங்கே ஹீரோ வந்து நிற்கிறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், 3 மாதம் கழிச்சு நம்ம 2 பேரும் பிரியணும்னு சொல்லியிருக்கேன்ல, டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பேசின பிறகு நான் கால் பண்ணால் நீ எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு கோவப்படுறான். ஆக்சுவலி நான் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு வேறு ரீசன் இருக்கு அப்படின்லாம் சொல்ல வரா. அவசரத்தில் ஹீரோ எதையும் கேட்க ரெடியால, நம்ம இப்போ உடனே கிளம்பணும் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். அவளுக்கு கை வலிக்க வர செய்யுது. எனக்கு இது ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறான். ஃபைனலி அவங்க 2 பேரையும் செட் பண்ண மேட்ச் மேக்கிங் டீமை மீட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு 2 பேருமே ஒரே டைமில் சொல்ல, என்ன நீ சீட் பண்ணியா, யார் கூட அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகி கேட்குறான். அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறா. அடுத்தது அவங்களும் இது 100% மேட்ச்சு, அநியாயத்துக்கு நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்களே, எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க டீம் மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஹீரோயினும் நம்ம 100% மேட்ச்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை நம்ம டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, அப்போ நான் இந்த மேட்ச் மேக்கிங் டீமே டிஸ்மேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு நீ என்ன ஹேட் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் ஒன்றும் அந்தளவுக்கு ஹேட் பண்ணல, பட் நான் ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறேன். அவளுக்கு என்ன பிடிக்காமல் இருக்கலாம், பட் இதான் ஃபஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் எப்படி லவ் பண்ணணுங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த டிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். டீம்கிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து அந்த ஆஃபீஸர், நீங்கள் 2 பேருமே ஒரு மணி தான் டிவோர்ஸை சூஸ் பண்ணதுனால நாங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் நீங்கள் ட்ரையல் மேரேஜ் பீரியடில் இருந்த டைமில் அஃபேர் வச்சுருந்துருக்கீங்க, அதுக்கான பெனால்ட்டியை நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த அமௌண்ட்டை நாங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே ஹீரோயினும் போகிறதுக்கு முன்னாடி, நீ ஆசைப்படுற பொண்ணு கூட ஹாப்பியாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் விஷயம் சொல்ல போகிறா. அப்புறம் தான் ஞாபகம் வருது, உன்னோட அசிஸ்டண்ட்டுக்கும் என் சிஸ்டருக்கும் நெக்ஸ்ட் வீக் தானே மேரேஜ், அப்போது அதில் பெரிய சீன் இருக்க போகுது, அப்போ இது நம்மளோட லாஸ்ட் டைம் மீட்டிங் கிடையாது, அந்த டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. அப்போது ஹீரோயின் காதில் அந்த காயத்தை அவன் நோட்டீஸ் பண்ணியிருப்பான். அது எப்படி இவளுக்கும் காதில் காயம் பட்டிருக்கு, நம்ம டாக்டர் லவர் மாதிரியே அப்படின்னு அவனும் திங்க் பண்ணுறான். அடுத்து இப்போ நேராக வெட்டிங் சீனை காமிக்கிறாங்க. அப்பாவுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதை விட டபுள் ஹாப்பினஸ் என்னென்னா, ரிச்சஸ்ட் மேனை மேரேஜ் பண்ண போகிறேன், அதுக்காக பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே ஒயினாக செலவு பண்ணிகிட்ருக்காங்க. 10 பாட்டில் என்ன 100 பாட்டிலில் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு காஸ்ட்லியான ஒயினெல்லாம் எடுத்து கெஸ்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கான். ஒய்ஃபும் வந்து இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே, நம்மளால இதுக்கெல்லாம் பே பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்க,
ஏய் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம இனி முந்திய மாதிரியா இருக்க போகிறோம், நம்ம மருமக பிள்ளை எல்லாத்தையும் பார்த்துப்பாப்புல அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் பாட்டி வந்துட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணதும் அவனும் பாட்டியை இன்வைட் பண்ணுறதுக்காக முன்னாடி போய் நிற்கிறான். சரி சரி ஒன்றும் தேவையில்லை, ஒன்று பார்த்தாலே எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்ல, அவனும் பதிலுக்கு இன்றைக்கி மிஸ்டர் லின்னுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம், ஸோ உங்களுக்கு தலைவலிச்சாலும் என்னை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுகிறான். ஏன்னா மேரேஜ் தான் ஆக போதில்லை, இனி அவனோட கண்ட்ரோலுக்குள்ளே எல்லாம் வந்துடும்னு. பாட்டியும் அவன் பேசுறதெல்லாம் பெருசாக கேர் பண்ணாமல் ஜின்ரனை காணோம் அப்படின்னு கேட்க, ஜின்ரன் சிஸ்டர் ரெடி பண்ணுறதுக்காக போயிருக்கா, அவள் தான் இன்றைக்கி மணப்பெண் தோழி அப்படின்னு சொன்னதும் மிஸ் பேயும் 2 சிஸ்டர்ஸும் ரொம்பவே க்ளோஸ் போல், இந்தளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டியும் ஜின்ரன் நல்ல பொண்ணு, அவள் தான் எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மருமகள் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு இப்போ ஹீரோயினை காமிச்சா, சிஸ்டர் ரெடியானது என்னோடய காஸ்டியூம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறா. என்ன அப்படியே ஒயிட் லோட்டஸ் மாதிரி இருக்க அப்படின்னு நல்லா தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் சிஸ்டரும் என் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு அங்கே எனக்கு கல்யாணம் நடக்கும்போது ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காத அப்படின்னு அவளை சொல்ல, சரி நான் அழ மாட்டேன், பட் நீ எங்கள் ஸ்டேஜுக்கு போனதான் அழுதுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ பொண்ணை கூப்பிட்டு வாங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதை கேட்டு 2 பேரும் வெளியே போகிறாங்க. மணப்பெண்ணை பார்த்ததும் அசிஸ்டன்ட், நான் ஸ்டேஜில் வச்சு ஒன்று எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, அவன் எல்லோரும் முன்னாடி என்ன அவனோட ஒய்ஃப்னு அனௌன்ஸ் பண்ண போகிறான், அந்த குட் நியூஸாக தான் இருக்க போகுது அப்படின்னு அவளும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. பட் ஆக்சுவலி அவன் உண்மையை எல்லோரும் முன்னாடி கன்ஃபஸ் பண்ணணுங்கிற ஐடியாவில் இருக்கான். கெஸ்ட்டாக இருக்கிற மிஸ் பே அவள் கூப்பிட்டு வந்த ஆளை முன்னாடி அனுப்பி தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறா. அவன் ஸ்டேஜுக்கு போயிட்டு எல்லோரும் முன்னாடி மிஸ்டர் லீனுக்கு கண்ட்ரி லா மூலமாக ஒரு பொண்ணை டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாங்க. அவள் தான் ஜின்ரன். அவங்க 2 பேரும் ட்ரையல் மேரேஜ் பீரியடில் இருக்கும்போதே மிஸ்டர் லின் அஃபேர் வச்சுருந்துருக்காங்க. அதனால இப்போ அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணியிருந்தாலும் 2 பேருக்கான பனிஷ்மெண்ட் இன்னும் 3 டேஸில் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு மேட்ச் மேக்கிங் டீம்லேருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பனிஷ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுற டைமில் ஷேர் ப்ரைஸ் ரொம்ப அடி வாங்கும். அந்த டைம் எல்லோரும் லின் ஃபேமிலியோட எல்டர் சன்னை பற்றி காசி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஒருத்தனால எப்படி ஃபேமிலி பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும்? அதனால அவனை அவனோட போஸ்டிங்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இனி அவனோட பிரதர் தான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். வந்த கெஸ்ட் எல்லாருமே இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி தான் பேசுகிறாங்க. என்ன இந்த அஃபேருக்கு அப்புறம் மேரேஜ் நடக்குதா, அதுவும் ஜின்ரனோட எக்ஸ் ஹஸ்பண்டா அப்படின்னு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாட்டியும் என்ன நடக்குது, இதெல்லாம் நீ பிளான் பண்ணிட்டு தான் வந்தியா அப்படின்னு மிஸ் பே கிட்ட கேட்க, ஓல்டு லேடி நீங்கள் கோவப்படாதீங்க, நீங்கள் ஜின்லினை தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு தெரியும், பட் அவன் அஃபேர்லாம் வச்சுருக்கான், அவனால் ஃபேமிலி பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக தான் என்னோடய பையன் இதெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்கிற மாதிரி சொல்ல, நீ என்னோட ஜின்லி இந்த அஃபேர் வச்சுருக்கான்னு நினைக்கியா அப்படின்னு பாட்டியும் கேட்குறாங்க. என்ன ஓல்டு லேடி உங்களுக்கு என்னாச்சு, உங்கள் பேரனுக்கு தானே இன்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ எல்லாருமே ஜின்லினை சிஇஓ போஸ்ட்லேருந்து தூக்க போகிறாங்க அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்குற ஹீரோயினோட சிஸ்டருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு சிஇஓ போஸ்டிங் போனால் என்ன, லின் ஃபேமிலியோட அசட் இருக்குது, நான் அந்த ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு போனால் நான் தான் அங்கே மாஸ்டர், அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு நீ சிஇஓவாக இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது, நீ ரிச்சாக இல்லைனாலும் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உன்னோட சிஇஓ போஸ்டிங் லவ் பண்ணல, உன்னை தான் லவ் பண்ணேன் அப்படின்லாம் டைலாக் பேசிகிட்டு இருக்கா. ஸ்டேஜில் நின்று ஹீரோவோட அஃபேர் பற்றிலாம் பேசுனது யாருன்னா ஹீரோவோட அப்பா. இப்போ அவங்க தன்னோட 2வது பையன்கிட்ட வந்து நின்று, இனி இந்த ஃபேமிலியும் உனக்கு தாண்டா, இந்த பிஸ்னஸை நீ தான் ரன் பண்ண போகிற, நம்மளும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மிஸ் பே கிட்ட சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் அவங்க மிஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்திருப்பாங்க, ப்ராப்பரான வெட்டிங் இருக்காது, இந்த வயசில் நான் எப்படி மேரேஜ் கவுன்லாம் போடுறது அப்படின்னு அவங்களும் வெக்கப்பட்டுட்டே சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க சகிக்காமல் ஹீரோ அங்கேருந்து வந்து, அப்பா நீங்கள் ஹார்ட்லெஸ்ஸாக இருந்தாலும் உங்கள் மிஸ்ட்ரெஸ்கிட்ட மட்டும் ஜெனரஸாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பிரதர் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஸ்டேஜுக்கு போலையா அப்படின்னு அவனும் ஷாக் ஆகுறான். உன் கண்ணை திறந்து நல்லா பாரு, இங்கே மாப்பிள்ளை பையன் யாருன்னு அப்படின்னு சொல்ல, இங்கே ஸ்டேஜை பார்க்கும்போது பொண்ணும் பையனும் வராங்க. யாருன்னா அவனோட அசிஸ்டன்ட் தானே வந்திருப்பான், என்ன உனக்கு பதிலாக உன் அசிஸ்டன்ட் நிற்கிறான், ஆனால் வெட்டிங் இன்விடேஷனில் உன் பேர் தானே போட்டிருந்துச்சு அப்படின்னு மிஸ் பே கேட்க, இது ப்ரைவேட் இன்விடேஷன் தானே, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோ இவ்வளோ கூலாக இருந்ததுக்கு காரணம் இதான் அப்படின்னு ஹோல் ஃபேமிலிக்கும் புரியுது. இங்கே ஸ்டேஜில் வெட்டிங் ப்ராசஸையும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஹீரோயின் தான் ரிங் போய் ப்ரெசென்ட் பண்ணுறா. நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீ இல்லைன்னா என்னால் ஜின்லினை மீட் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோயினுக்கு தேங்க்ஸை போட, அவளும் நீ ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு ரிங்கை கொடுக்க, இப்போ 2 பேர் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. வெட்டிங் முடிஞ்ச கையோட அசிஸ்டன்ட் தன்னோட அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறான். நான் ஒரு மேட்ரை எல்லார் முன்னாடியும் கன்ஃபஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்னோட நேம் ஜின்லின் கிடையாது, நான் லின் ஃபேமிலியில் ஒரு சர்வெண்ட் தான், நான் மிஸ்டர் லின்னோட அசிஸ்டன்ட், என்னோட ஒரிஜினல் வயசு 45, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு உன்னை விட 1 வயசு தான் கம்மி அப்படின்னு எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண, இப்போ ஹீரோயின் சிஸ்டர் செம ஷாக்கில் இருக்கா. அப்போது ஹீரோயினை ஏற்றி விடுற மாதிரி கோஸ்ட்டுக்கிட்ட, இது எவ்வளோ பெரிய ட்ரூ லவ், இதெல்லாம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்ல,
அவனும் மயக்க தூக்கிட்டு முன்னாடி போய் நின்று, என்ன ஒரு ஷாக்கிங்கான நியூஸ், கல்யாண மாப்பிள்ள மிஸ்டர் லின் கிடையாது, பட் அவங்களோட அசிஸ்டன்ட். அதுவும் அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு டாக்டர் வேறு இருக்காங்க. அதுவும் மணப்பெண்ணுக்கு 1 வயசு தான் கம்மி. அப்போ ஃப்யூச்சரில் 2 பேரும் நல்ல சிஸ்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்க. பொண்ணோட அப்பா இதெல்லாம் கேட்டுட்டு இவன் என்ன நான்சென்ஸ் பேசிக்கிட்டு இருக்கான், அப்போ இங்கே இருக்கிறது மிஸ்டர் லின் கிடையாதா அப்படின்னு ஒய்ஃப்ட்ட கத்திட்டு அங்கே ஸ்டேஜுக்கு போய் நின்று சண்டை போடுறாங்க. நீ மிஸ்டர் லின்னு என்கிட்ட ஏமாத்திட்ட அப்படின்னு அவன்கிட்ட சண்டை போட்டு இந்த கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவும் அவன் ஹீரோயினோட சிஸ்டரை பார்த்து, நீ என்கிட்ட என்ன சொன்ன, நீ என்கிட்ட நான் ரிச்சாக இல்லைனாலும் என்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னல, நான் அவங்ககிட்ட அதான் மேரேஜுக்கு முன்னாடி 1000 டைம் கேட்டேன், நீ என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்காக என்னை லவ் பண்ணுறியா இல்லை என்ன ஒரு பர்சனாக லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். அப்போ நீ என்ன சொன்ன, என்ன தானே நீ லவ் பண்ணுறதா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டுட்ருக்க. அவளே பெரிய ஷாக்கில் இருக்கா. ஸோ ஹீரோயினை பார்த்து, இவன் உண்மையாகவே மிஸ்டர் லின் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இவன் மிஸ்டர் லின்னோட அசிஸ்டண்ட் அப்படின்னு சொன்னதும், அப்போது ஒரிஜினல் மிஸ்டர் லின் யாருன்னு கேட்கும்போது, பாட்டி பக்கத்தில் இருக்காங்களா அவன் தான் அப்படின்னு சொல்ல, ஐயோ இவனா அப்படின்னு ஷாக் ஆகுறா. ரொம்ப ஷாக் ஆகுதா, நம்ம குழந்தைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து நிற்க, என்ன உன் குழந்தை, உனக்கு என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இது மிஸ்டர் லின்னோட குழந்தை அப்படின்னு அம்மா வாக்குவாதம் பண்ணுறாங்க. என்ன இது மிஸ்டர் லின்னோட குழந்தையா, மிஸ்டர் லின்னும் அவளும் ஃபியூ வேர்ட்ஸ் கூட பேசுறது கிடையாது, இது என்னோட குழந்தை தான், என்னோட பர்மிஷன் இல்லாமல் இந்த குழந்தைய நீங்கள் அபார்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, அம்மா என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, நான் இந்த மேரேஜை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சிஸ்டரும் அழுறா. சரி நீ எதுவும் கவலைப்படாத, இந்த மேரேஜ் நடக்காது, நான் உன்னை இந்த மேரேஜை பண்ணிக்க விட மாட்டேன், நீ அவளோட அப்பா ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்க, நீ இந்த மேரேஜில் ஃபஸ்ட்டு சீட் பண்ணது, நீ மட்டும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாலும் நான் இந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டலான்னு பார்க்குறாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நானும் வர்றேன், ஃபஸ்ட்டு என்ன செடியூஸ் பண்ணது யார், இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஹோல் ஃபேமிலியாக சேர்ந்து என்ன ட்ரக் பண்ணீங்க, அப்புறம் உங்கள் பொண்ணு என்ன செடியூஸ் பண்ணால் அதுலேருந்துனே எல்லாமே ஆரம்பமாச்சு, ஸோ இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, நீங்கள் தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளோட ஃப்ரெண்டையும் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருப்பாள், அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. உன்னோட ஃப்ரெண்டோட ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃபூலாக ப்ளே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு இங்கே ஒர்க்லன்னு தெரிஞ்சதும், நம்ம இதுக்கு இங்கே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அப்படி ஒவ்வொரு கெஸ்ட்டாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, கல்யாணமே நடக்காது போல், அந்தளவுக்கு சீரியஸாக போயிட்டுருக்கு. இது போதாதுன்னு இன்னொரு பொண்ணு வேறு வந்து நின்று அங்கே உள்ள ஹீரோயின் சிஸ்டருக்கு பலார்னு ஒரு அறை விடுறா. உனக்காக என்னோட அப்பா அவங்களோட மொத்த சேவிங்ஸையும் இந்த கல்யாணத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நீ இப்போ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் என்ன அப்படின்னு அவ கூட சண்டைக்கு போக, இப்போ தான் இந்த அசிஸ்டண்டோட பொண்ணுன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ எல்லோரும் கேங்காக ஃபார்ம் பண்ணதுனால எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோனோட சிஸ்டர்கிட்ட அம்மாவும், நீ இந்த மேரேஜை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோ, அப்புறம் நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், அப்போ தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவள் முடியவே முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஹோஸ்ட்டு இங்கே இவ்வளோ பெரிய ட்ராமா நடந்துகிட்டு இருக்கிறதுனால, கெஸ்ட் எல்லோரும் கிளம்புங்க, கல்யாணத்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாம், உங்களோட விஷஸை மட்டும் கப்பல்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே உள்ள கெஸ்ட் எல்லாரையும் அனுப்புகிறான். ஈவெண்ட் எல்லாம் கலவரத்தோடு முடிஞ்ச பிறகு ஹீரோ இப்போ டாக்டருக்கு கால் பண்ணுறான். அவளும் இந்த வெட்டிங் ஹாலில் தானே இருப்பாள். ஸோ கால் அட்டன் பண்ணுறான். ஃபைனலி என்னோட கால் அட்டன் பண்ணிட்டியா, உன்னை மீட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு, இந்த டைமில் நான் மேட்ச் மேக்கிங் டீம் மூலமாக எனக்கு அசைன் பண்ணியிருந்த பொண்ணை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளும் நோ சொல்கிறா. அப்போ என்னோட காசை இப்போ தரப்போகிற அப்படின்னு கேட்க, என்னால் இப்போ உடனே அரேஞ்ச் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா, டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா நான் கண்டிப்பாக பே பண்ணிடுவேங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலி டைட்டாக இருக்கேன், அதனால் நீ எனக்கு சீக்கிரமே பே பண்ணி ஆகணும். சரி என்னோடய பாட்டியை கூட நீ பார்க்க வரல, ஹாஸ்பிட்டலுக்குலாம் ரொம்ப நாளாக வரவே இல்லை அப்படின்னு அதை பற்றி கேட்கும்போது, என்னோடய கையை நான் ஹர்ட் பண்ணிக்கிட்டேன், அதனால என்னால் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும்னு தோணலை, ஸோ நான் இனி ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அதை கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆகிறான். உன் கைக்கு என்னாச்சு அப்படின்னு அதை பற்றி கேட்க, அந்த டைம் சடனாக ஹீரோட பிரதர் அங்கே வரான். நீ என்ன என் அண்ணன் கூட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா, என் கூடலாம் பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கொஞ்சம் பேடாக பிஹேவ் பண்ணுறான். இவனுக்கு அங்கே என்ன வேலை, அப்போ டாக்டர் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களா அப்படின்ட்டு அவளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ பாட்டி அங்கே வரதை பார்த்ததும், பாட்டி நீங்கள் டாக்டர் வேணா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு தான் ஹீரோயினோட ஐடென்டிட்டி தெரியுமே, ஸோ அவங்களும் சிரிச்சுக்கிட்டே, நான் இங்கே ஜின்ரனை மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி விளையாடாதீங்க, நான் டாக்டர் வேணா தேடிக்கிட்டு இருக்கேன். சரி நீங்கள் அப்பாவோட பையனையாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அவன் இந்த பாத்ரூம் பக்கமாக தான் போனான் அப்படின்னு சொல்ல, இப்போது ஹீரோ அவசர அவசரமாக அங்கே ஓடுறான். அங்கே போய் பார்த்தா அவனுக்கு அந்த இடத்துல அடிபட்டிருக்கு. என்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்ததுனால ஜின்ரன் கையை தான் பிடிச்சேன், பட் அவன் என்னை அங்கேயே அடிச்சிட்டா,
ப்ளீஸ் பிரதர் என்ன காப்பாற்ற, இல்லைனா செத்து போயிடுவேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ காலில் பேசிகிட்டு இருந்தது டாக்டர் கூட, பட் இங்கே இருந்தது ஜின்ரன். ஸோ நீ உண்மையாக இங்கே பார்த்தது ஜின்ரன் தானா அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்ககிட்ட கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறானே தவிர ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் லாஸ்ட் வரைக்கும் கூப்பிட்டு போல. லாஸ்ட்டில் மிஸ் பே வந்து பார்த்த பிறகு தான் பையனுக்கு அடிபட்டிருக்கிறது தெரிஞ்சதும் அவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு போய் அவனை ஹாஸ்பிட்டல் சேர்க்க போகிறாங்க. இப்போ ஹீரோயினோட ஐடென்டிட்டி மேலே சந்தேகம் வந்ததுனால அவன் விசாரிக்க சொல்கிறான். அப்போ அவன் சந்தேகப்பட்ட மாதிரி 2 பேரும் ஒரே ஆள் தான் அப்படின்னு தெரியுது. அவளோட மாஸ்டர் கூட இருந்தானா அவன் மெடிசன் எல்லாமே கற்றுட்டு இருந்திருப்பா. அதனால நிறைய பேர் ஹீரோயினை மாஸ்டரோட பொண்ணுன்னு நினச்சிருப்பாங்க. அதனால அவளும் வெண்ணுங்கிற மாஸ்டர் நேமை யூஸ் பண்ணியே புது ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணியிருப்பான். அதனால தான் ஹாஸ்பிட்டலில் அவளோட நேம் டாக்டர் வெண்ணுன்னு இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் கேட்ட பிறகு ஹீரோ இன்னொரு ஹெல்ப் எனக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சைட் ஹீரோயின் நியூஸ் ஃபீடை பார்க்கும்போது அதில் லின் ஃபேமிலியோட 2 சன்னு சண்டை போட்டு அதில் செகண்ட் பையனை ஃபர்ஸ்ட் பையன் கொண்டுட்டான். நாளைக்கு அவன் சரண்டர் ஆக போகிறதா சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இதை பார்த்து ஹீரோயினும் ஷாக் ஆகிறா. அவனை அட்டாக் பண்ணதே நான், இவன் எதுக்கு சரண்டர் ஆக போகிறான் அப்படின்ட்டு ஜின்லினை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக கிளம்புறான். அப்போ ஆன்ட்டிக்கிட்டேயும் போகும்போது ஜின்லினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஸோ நான் அவனை சீக்கிரம் மீட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போக இப்போ அங்கே இருக்கிற ஆன்ட்டியும் ஜின்லினை பற்றி நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணுறாங்க. அப்போ ஜின்லின் நாளைக்கு சரண்டர் ஆக போகிறது அவங்களுக்கும் தெரிய வருது. இங்கே ஹீரோயின் ஃபஸ்ட்டு மிஸ் பேயை மீட் பண்ணி உங்கள் பையனை அட்டாக் பண்ணது நான், அவன் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணான், அதனால நான் அவனை அடித்தேன் அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் அவங்க முன்னாடி கன்ஃபர்ஸ் பண்ண, என் பையனை அடிச்சுட்டு என்கிட்டே தைரியமாக வந்து சொல்கிறியா அப்படின்னு அவங்களும் அவளை அறிய போகிறாங்க. பட் ஹீரோயின் சும்மாவா கையை பிடிச்சிட்டு நான் உங்கள் பையனை அட்டாக் பண்ணேன்னா அதுக்கு காரணம் அவன் தான், அவன் என்கிட்ட பேடாக பிஹேவ் பண்ணான், அதுக்கு பதிலாக ஹீரோவை ஏன் இதில் கோத்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை அவனாக வாலண்டியராக வந்து சரண்டர் ஆகுறேங்கிறான். அவன் ஆகட்டும், இதான் எனக்கான சான்ஸ் அவனை பீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் ஹீரோட்டே டேரெக்டாக பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அவனுக்கு கால் பண்ணால் நான் நாளைக்கு சரண்டர் ஆக போகிறேன், என்னை ஃபைனலி ஒரு டைம் மீட் பண்ண வரியா அப்படின்னு கூப்பிட்டு 2 பேரும் ரெகுலர் பிளேஸில் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட உண்மை எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கணும். ஜின்ரனுக்காக அவன் இந்தளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒர்த்து கிடையாது அப்படிங்கிறத அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ளே போகிறான். அங்கே அவன் ஆல்ரெடி எப்பவும் போல் பிளைண்ட் ஃபோல்டெலாம் போட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் உண்மை எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ண வந்திருக்கா. பட் ஹீரோ அவளை கிஸ் பண்ணிவிட்டு தன்னோட பிளைண்ட் ஃபோல்டை ரிமூவ் பண்ண ஹீரோயினும் தன்னோட ஃபேஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறான். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு சாரி நான் அவன்கிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க, அவனுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, நீ என்கிட்ட எதுக்கு சாரி சொல்கிற, உனக்கு உண்மையாகவே கோவம் இல்லையா, எனக்கு அசைன் பண்ண பொண்ணை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே, நானும் தான் உங்ககிட்ட போய் சொன்னேன், நீ என்கிட்ட போய் சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் ஒரு ஃபூலாக இருந்திருக்கேன், பாட்டி கூட உன்னை கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னால் தான் உன்னை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இப்போ வந்த மேட்டரை பற்றி பேசுகிறா. அவனை அட்டாக் பண்ணது நான் தான், எனக்காக நீ எந்த பனிஷ்மெண்ட்டையும் வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறான். அவன் மேட்டரில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட் டைம் 2 பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஹீரோயின் முடிச்சு பார்க்கும்போது ஹீரோ காணும். என்ன அவன் சொன்ன மாதிரியே போய் சரண்டர் ஆகிட்டானா அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக உள்ளே வரான். உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, இதை நீயே ரெடி பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லு அப்படின்ட்டு அவள்கிட்ட கொடுக்க அவளால் எடுத்து சாப்பிட முடியல. ஸோ அவனே அவளுக்காக ஃபீட் பண்ணுறான். அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதே ஹீரோயினோட கையை பற்றியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவளோட மாஸ்டர் தான் அவளோட கையை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. உன்னை இப்படி ஹர்ட் பண்ணது உன்னோட மாஸ்டர் தானே, இது நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சாரி என்னால் பாட்டிக்கு அடுத்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. அதை பற்றிலாம் நீ ஒரி பண்ணாத, அதுக்கு நான் வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன், உன்னோட கைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், ஓகே அப்புறம் நம்ம எப்போது நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போகலாம் அப்படின்னு கேட்க, நம்ம இப்போ தானே டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, ஆமாம் பட் நீ என்ன சொல்லியிருந்த, உன்னோட ஃபேஸை பார்த்தா உன்னை நான் மேரேஜ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னல, இப்போ நான் உன் ஃபேஸை பார்த்துட்டேன், அடுத்தது மேரேஜ் தானே அப்படின்னு கேட்க, அப்படிலாம் ஒரு ரூலும் கிடையாது, நீ என் ஃபேஸை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் அப்படி சும்மா சொன்னேன், அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, உனக்கு என் மேலே அக்கறை இல்லாமையா நீ என்னை மீட் பண்ணுறதுக்கு வந்த, நான் உன்னை இனி எப்போவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவளோட இயர்ஸில் போய் கிஸ் பண்ணுறான். லாஸ்ட் டைம் அந்த இயரிங்கை போட்டுனா அவளை ஹர்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்காக அதில் கிஸ் பண்ணுவான். அடுத்த சீனில் ஹீரோ போர்ட் மீட்டிங்கில் இருக்கும்போது அங்கே வர்ற மிஸ் பே, நீ இன்னும் சரண்டர் ஆகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவனை கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதான் அவன் சரண்டர் ஆனால் பிஸ்னஸ் கையில் கிடச்சிருன்னு பார்த்தாங்க, அதுவும் நடக்கலாங்கிறதுனால அந்த கோவத்தில் வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் சரண்டர் ஆகணும், போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி இது செல்ஃப் டிஃபென்ஸ்னு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, அது எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் ஆகும், என் பையனுக்கு அந்த இடத்துல காயப்பட்டிருக்கு, இதை எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்ல முடியும், இது கிட்டத்தட்ட ஒரு மர்டர் மாதிரி அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்க, உங்கள் பையனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ ஹீரோவோட அப்பாவும் அங்கே வந்திருப்பாங்க. ஹீரோவோட இந்த திமிரான பேச்செல்லாம் கேட்டதும், நான் இப்போ போர்ட் மெம்பர்ஸ்கிட்ட ஒரு ஓட்டிங் வைக்க போகிறேன், போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் ஓட் பண்ணுங்க, இவன் சிஇஓவாக கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. இப்போ பாட்டி அங்கே ஹீரோயின் ஒரு ஆன்ட்டு கிட்ட சுற்றிட்டு இருப்பாள், அவங்க கூட வராங்க. என் பேரனே கம்பெனிலேருந்து தூக்க பார்க்குறீங்களா, இப்போ நான் ஓட்டிங் வைக்கிறேன், ஃபஸ்ட்டு இவன் இங்கே இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஹீரோவோட அப்பாவை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓல்டு லேடி, இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே ஷேர்ஸ் அதிகமாக வச்சுட்டு இருக்கிறவங்க தான் ஓட்டிங்கை இனிஷியேட் பண்ண முடியும், உங்கள் பையனாலேயும் உங்கள் பேரனாலேயும் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, கூட வந்திருக்கிற ஆன்ட் ஜியா, என்னோட ஷேர்ஸையும் பாட்டியோட ஷேர்ஸையும் மெர்ஜ் பண்ணால் நான் தான் செகண்ட் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்ல, நீ யார் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இப்போ தான் அவங்க மாஸ்க் ரிமூவ் பண்ணி காமிக்கிறாங்க. அதுதான் ஹீரோவோட அம்மா. அவங்கள பார்த்தது மிஸ் பேக்கு ஷாக்கு, ஐயோ இவ உயிரோட வந்துட்டாளா அப்படின்ட்டு. ஹீரோவோட அப்பாவும் அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறாங்க, நீ என்ன உயிரோட தான் இருக்கியா அப்படின்ட்டு. இந்த டைம் போலீஸ் வந்து மர்டர் கேஸுக்காக மிஸ் பேயை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன மர்டர் கேஸுன்னு கேட்கும்போது ஹீரோட அம்மா தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருப்பாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வாட்டரில் பாய்சன் பண்ணது அவள் தான், அதனால என்னோட ஃபேஸ் டேமேஜ் ஆச்சு, என்னால் பேச முடியல, அதோட விடாமல் என்னோட கார்லையே ஆக்சிடென்ட் பண்ணா, அதில் என் கூட இருந்த என்னோட அம்மா இறந்து போனாங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் லேட்டாக இருந்தாலும் அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஹீரோ ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மாவை இப்போ தான் மீட் பண்ணுறான். அவனுக்கும் அம்மா உயிரோடு இருக்க சந்தோஷம்தான். சின்ன வயசுலேருந்தே மிஸ் பே இவன்கிட்ட உங்கள் அம்மா ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னே தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ என்னோட அம்மாவை கொல்ல ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்களா அப்படின்னு அவனும் கோப்படுறான். இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போன பிறகு அப்பாவை எப்படி விட்டு வைக்கிறது அப்படின்னு ஓட்டிங் போட்டு இப்போ அப்பாவையும் கம்பெனிலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ பேட் பீப்புள் எல்லாருக்குமே அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு. அடுத்து ட்ராமாவோட ஃபைனல் சீனாக ஹீரோ ஹீரோயினோட வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டை காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் அவங்க லைஃப்பை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சு இந்த ட்ராமாவை எண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ராமா எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.